மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. நெறைய பேரு ஃபோன் பண்றீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பர்சனலா WhatsAppல தான் எனக்கு இது என்ன சொல்றது, YouTubeப விட நெறைய பர்சனல் மெசேஜ் வந்திருக்கு. "என்ன ப்ரோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2 மாசமா சரியா வீடியோஸே வரல" அப்படின்னு. ஆமாங்க, 2 மாசமா என்னால சரியா வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நெறைய வீடியோ டெலிவரி ஷெட்யூல்ஸ் எல்லாம் லோக்கல்ல இருந்தா பரவால்ல, இல்ல திருப்பூர், கோயம்புத்தூரா இருந்தா பரவால்ல, போயிட்டு வந்துரலாம் பண்ணிடலான்னு பார்த்தா, எல்லாமே வெளியூரா இருக்குங்க. எப்படி சொல்றதுன்னா, எல்லா ஊரும் இந்த 2 மாசம் சுத்தி பார்த்தாச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஊருக்கும் போயாச்சு. கன்னியாகுமரி மட்டும் போல. கன்னியாகுமரிக்கு பெண்டிங்ல இருக்கு. கண்டிப்பா இந்த 10ஆம் தேதிக்குள்ள போயிருவோம்னு நெனைக்கிறேன். அது ஒரு புக் ப்ராசஸிங்காக வெயிட்டிங்ல இருக்கு. வந்தோனே வண்டி டெலிவரி குடுக்குறதுக்கு வெயிட்டிங்கு. நெறைய பேத்துடைய கேள்வி, "ப்ரோ ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு, ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து காருடைய விலையெல்லாம் நெறைய குறைஞ்சிருக்கே. நான் யூஸ்டு காருக்கு பதிலா நானு புது காருக்கே போயிரலாமே" அப்படின்னு நெறைய பேத்துடைய கேள்வி இருக்கு. உங்களுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி தான். நானும் அதத்தான் சஜெஷன் சொல்லுவேன். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கிட்டத்தட்ட ஒரு 1,00,000லிருந்து 1,50,000 வரைக்குமே நெறைய வண்டிக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு சில வண்டிக்கு குறையல. ஒரு சில வண்டிக்கு எர்டிகாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் 6க்குலாம் குறையலங்க. எதெல்லாம் ஃபியூலண்டா நல்ல மூவிங்ல இருக்கோ அந்த வண்டிக்கெல்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசத்துல எல்லாம் ரேட்டு குறையல. எதெல்லாம் போகாத காரோ, எதெல்லாம் ஓடாத காரோ, இப்போ வேக்னார், ஆல்டோ இதெல்லாம் ஓடாத ஓடாத செக்மெண்ட் நம்ம விரும்ப மாட்டோம். இப்போ நிறைய பேரு மோஸ்ட்லி எல்லாரும் இப்போ போறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா 7 சீட்டர் தான் கேட்கறாங்க. 5 சீட்டருங்கிறது ஹேட்ச்பேக்குங்கிறது இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே இல்ல. அது 3 பேர் 4 பேரா இருந்தாலுமே ஒரு மோஸ்ட்லி 7 சீட்டர் தான் கேட்கறாங்க. அந்த மாதிரி 7 சீட்டர்ல ஒரு 45,000 வரைக்கும் தான் குறைஞ்சிருக்காங்க. அது சிஎன்ஜில எல்லாம் குறைக்கவே இல்லைங்க. ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. டொயோட்டோ டொயோட்டோவை பொறுத்த வரைக்கும் சூப்பரா ரேட்டு குறைச்சிருக்காங்க. ஷாக்கிங் பிரைஸ், அருமையான பிரைஸ். எல்லாத்துலயுமே ரேட்டு மென்ஷன் ஆயிருக்கு. நான் டைரக்டா ஷோரூமே விசிட் பண்ணி கொட்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டேன். திருப்பூர் பிரைஸ்லாம் உண்மையாலுமே சான்ஸே இல்லைங்க. ஃபிட்டிங்ஸோடய நிறைய வண்டி கம்மியா இருக்கு. ஜிஎக்ஸ் பிளஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் இல்லாம 2750 இருந்தது ஜிஎக்ஸ் பிளஸ்ங்க. ஃபிட்டிங்ஸோட 2950 ஆன் ரோடு இருந்த வண்டி இன்னைக்கு ஃபிட்டிங்கோடயே 23,86,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. சூப்பர் ரேட்டுங்க. அதே மாதிரி வி வேரியன்ட்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணவங்க, ஏன் போன மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே 33 லட்சம் தான். 32,96,000 ரூபாய் வந்துச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட. இன்னைக்கு 30,67,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. ஜெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32,85,000 ரூபாய்க்கு ஃபுல் ஃபிட்டிங்கோடய வண்டி வருது. ஃபுல் ஃபிட்டிங்னா நூடுல்ஸ் மேட்டு, ஃபுட் ஸ்டெப் கொடுக்குறாங்க, பேக் பம்பர் கொடுத்துட்றாங்க, ஃபாஸ்டேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபியூலின்ஸாக பண்ணி கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி பெஸ்ட் சாய்ஸ் தான். ஆனால் நான் டொயோட்டோ செக்மெண்ட்ல நான் ஆரம்பத்துலேருந்தே மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள வண்டி எடுங்க. எல்லா வண்டிக்கும் நான் அதான் சொல்லுவேன். இப்போ உங்கள் பட்ஜெட் ஒரு 15 லட்சம் 16 லட்சம் தான் என்கிட்ட இருக்கு. நான் அதுக்குள்ளதான்ப்பா வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு புது வண்டிக்கு நீடட் இருக்கு. எனக்கு ஆசை தான் நான் வாங்கி வச்சுக்கலான்ட்டு. ஆனா எனக்கு வந்து அவ்வளோ ஃபுல்லுன்ஸ் இல்லை, நான் வந்து டியூ கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செய்து புது வண்டிக்குள்ள போய் விழுந்துடாதீங்க. அதே மாதிரி யூஸ்டு வெஹிக்கிள் மார்க்கெட்டும் கண்டிப்பா டவுன் ஆகும். டவுன் ஆயிட்டே இருக்கு. மார்க்கெட்லாம் ரொம்ப இப்போ நாங்கள் அந்த ஒரு மாசமா அனலைஸ் பண்ணிட்டோம். அதனாலதான் வீடியோஸே பண்ணல. ஏன்னா ரேட்டு வித்தியாசப்படுறதுனால அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மாசம் வீடியோவே பெண்டிங் போட்டிருந்தோம். அது போக நிறைய டெலிவரி ஆனால் நான் பண்ண முடியல. கண்டிப்பா நான் நாளையில இருந்து கண்டிப்பா உட்காந்துருவேன் நம்புறேன். ஏன்னா நிறைய ரீஸ்டோரேஷன் ஒர்க்குங்க. நான் அதை உங்களுக்கு கடைசியில சொல்றேன். ரீஸ்டோரேஷன் ஒர்க் நான் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோன்ட்டு. இது பாத்தீங்கன்னா பிஎஸ்4 இன்ஜின் இனோவா கிறிஸ்டால பாத்தீங்கன்னா ரேட் எதுவும் இறங்கல. பிஎஸ்4 இன்ஜின் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கு. இனோவா மார்க்கெட்டும் அப்படியே தான் இருக்கு. இனோவால சான்ஸே இல்லை குறையறக்கு. இனோவா கிறிஸ்டா 20க்கு மேல இருக்கக்கூடிய ஃபியூலனட்டான வண்டிகள், இந்த ஆட் ப்ளூ சென்ஸ் உள்ள வந்த வண்டிகள் எல்லாமே செகண்ட் மார்க்கெட்ல ரேட்டு குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்க்கு நிறைய வண்டி பண்ணி தரேன். அதே மாதிரி புது வண்டி இப்போ நான் வென்யூ ஒன்று கொடுத்தேங்க. 24 மாடல், வெறும் 6000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி இ வேரியன்ட் கொடுத்தோம். எவ்வளவு தெரியுங்களா கொடுத்தோம்? 6,45,000 ரூபாய்க்கு கொடுத்தோங்க. இன்னைக்கு ஆன்ரோடு பிரைஸ், அன்னைக்கு ஆன்ரோடு பிரைஸ் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்த ஆன்ரோடு பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,90,000 ரூபாயோ 9,80,000 ரூபாயோ இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு ஆன்ரோடு பாத்தீங்கன்னா 8,40,000 ரூபாய் வந்துருச்சு. இன்னைக்கு ஆஃபர் போகுது, 40,000 ரூபாய் கம்மியாகும். 8 லட்சம் ரூபான்ட்டு வைங்க. 24 மாடல் 6000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி 2 லட்சம் ரூபாய் கம்மியா வாங்கி கொடுத்துருவோம். அன்னைக்கு அவர் எடுக்கும்போது 9,80,000 ரூபாய், 3,80,000 ரூபாய் கம்மியா இருக்கு.
அப்ப நமக்கு என்ன பெஸ்ட்டுங்க? யூஸ்டு வெஹிக்கிள் தான் பெஸ்ட். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய புது வண்டி எடுத்துடலாம். புது வண்டி எடுக்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இருந்து என்னால எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியும்? ஏன்னா இப்ப நிறைய கன்சியூமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஆசைக்கு போய் எடுக்கிறாங்க. நானும் நிறைய இப்போ எங்கள்கிட்டயே 2, 3 பேரு செகண்ட்ஸ் வெஹிக்கிள் புக் பண்ணிட்டு இல்லைங்க சார் எனக்கு வந்து புது வண்டி எஃபிகன்ஸா இருக்கு. ஒரு 95,000 போட்டா புது வண்டி எடுத்துக்கலாம்னு தோணுதுங்க சார் அப்படின்னாங்க. தாராளமா போங்கன்ட்டு நாங்க அட்வான்ஸே ரீபே கொடுத்துட்டோம். ஆனா இருந்தாலுமே சொல்றேன், அதுல போய் பெரிய அமௌண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க. இப்போ நீங்க 8 லட்சம் கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறக்கும் 8.5 லட்சம் கொடுத்து புது வண்டி எடுக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு 50,000 டிஃபரெண்ட்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. 1 லட்சம் டிஃபரெண்ட்னா தாராளமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சிருக்கிறதே 5 லட்சம். இப்போ நான் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு புது வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்குண்டான வட்டி கட்டணும். அதுக்குண்டான இயர்ஸ் வரும். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நீங்க கட்டி ஆகணும். அதுக்குண்டான ப்ளூப்ல போய் நீங்க மாட்டுவீங்க. இல்ல நான் வச்சிருக்கிறதே கம்மியான அமௌண்ட் தான். நான் 1.5 லட்சம் கட்டி நான் புது வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் பக்கம் அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கணும். நீங்க 1.5 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே போங்க. ரொம்ப அதிகமா போகாதீங்க. புது வண்டிக்கும் யூஸ்டு வெஹிக்கிளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆக போகுது. யூஸ்டு வெஹிக்கிள் மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆகும். புது வண்டி நல்ல பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம். நான் சொல்ற மாதிரி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு போய் புது வண்டி எடுக்காதீங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 8 லட்சம் இருக்கு. நான் ஷிஃப்ட் எடுக்கிறேன். எனக்கு ஷிஃப்ட் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா எடுங்க. ஆனா என்கிட்ட 3 லட்சம் 2 லட்சம் தான் நான் வச்சிருக்கேன். நான் அதை முன்பணம் கட்டி நான் எடுத்து நான் டியூ கட்டிக்கலாம். ஏன்னா நான் ஒரு 5,000 மாசம் கட்டுறேன், ஒரு 10,000 மாசம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எஃபிடென்ட்ல தயவு செய்து போகாதீங்க. இப்போ மறுபடியும் இது லோன் பேங்கிங் லோன்லாம் சிஸ்டம்லாம் கம்மி ஆகுது. 65 பைசா 75 பைசா வட்டி குறைக்கிறாங்க. இப்போ பேங்க் லோன் போயிட்டு இருக்குல்ல, ஹோம் லோன் அதெல்லாம் நீங்களா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் போய் விசாரிங்க. அதுவுமே எல்லாமே கம்மியாகுது. இப்போ நீங்க 75 பைசா 80 பைசாக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா இப்ப யாரும் போடுறது இல்ல. நாங்க 65 பைசான்றது 75 பைசா தான் வட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ்டு வெஹிக்கிள் 14 15 மாடலுக்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், அதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. பேங்க் ரீதியா கேளுங்க. எனக்கு இவ்வளவு வட்டி குறையுதாமா, அதுக்குண்டான ப்ராசஸ் என்னங்கன்னு கேட்டு அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணுங்க. எந்த பேங்க்கும் வாயை திறந்து சொல்லாது. நீங்களா போய் கேளுங்க. அதே மாதிரி புது வண்டி எந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சோ அதே மாதிரி யூஸ்டு வெஹிக்கிளும் மார்க்கெட் டவுன் ஆகும். நல்ல நல்ல வண்டியா நல்ல கம்மியான கிலோமீட்டர்ல கொடுக்கறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியா இருக்காங்க. நாங்க அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு வண்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். பிரீசா 24 மாடல் வெறும் 1300 கிலோமீட்டர் ஓடின வண்டி. எல்எக்ஸ்ஐ அன்னைக்கு 10 லட்சம் ரூபாங்க. 9,40,000 நம்ம வந்தது. இன்னைக்கு அப்படி நம்ம எவ்வளவு தெரியுங்களா பேசிட்டோம். 7,50,000 ரூபாய்க்கு நாங்க கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கோம். சார் இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு ரேட்டு, ஃபில்டர் பண்ண இதுக்கு கம்மி விற்க முடியாது, நீங்க ஏதாவது பார்த்து பண்ணித்தாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரிக்வஸ்டா தான் கேட்டோம். நம்ம யார்ட்டையும் போய் வயிற்றுல அடிச்சோ வாயில அடிச்சோ நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. அவங்க கொடுக்கறதுக்கு நீடட் இருக்கு. அதனால அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளே நாடுறாங்க. எத்தனையோ டீலர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே சில ஷோரூம்லாம் இருக்கு, யூஸ்டு ஷோரூம்ஸ் இருந்தும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணித்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை மூலியமா தான். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுல கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது. அப்படியே அந்த சின்ன தப்பு நடந்தாலுமே நான் அதை எந்த வழியில சரி செய்யலான்னு தான் பார்ப்பனே தவிர நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதுல நான் எல்லாத்துலயுமே நாங்க பர்ஃபெக்டா இருப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புது வண்டி 8 லட்சம் நான் வச்சிருக்கேன், 7 லட்சம் வச்சிருக்கேன். ரெட்டி கேஷ் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா புது வண்டிக்கு போயிருங்க. இல்ல நான் 2 லட்சம் தான் பட்ஜெட், என்கிட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் பட்ஜெட், அதனால நான் இப்படி போய்க்கிறேன்ப்பா அப்படின்னா தயவு செய்து யூஸ்டு வெஹிக்கிள்ஸ்க்கே வந்துருங்க. பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரிதான் BS6 இன்ஜினுக்கும் BS4 இன்ஜினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 3 சிலிண்டர் இன்ஜினுக்கும் 4 சிலிண்டர் இன்ஜினுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த 2008 10 12 டிசைரு 14 டிசைரு 15 டிசைர் எல்லாம் ரேட் எல்லாம் குறையாதுங்க. குறையவே குறையாது. 2018 19 20 21 22 போறோம் தெரியுங்களா, 19க்கு மேல இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு யூஸ்டு வெஹிக்கிளுக்கு ரேட்டு குறையும். அதுக்கு கீழே இருக்கிற வெஹிக்கிளுக்கு ரேட்டு குறையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பிப்ளிகண்டான வெஹிக்கிள். இன்ஜின் வைஸ் சூப்பரா இருக்கும். கே சீரிஸ் இன்ஜின், 4 சிலிண்டர் வந்துடும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கும், மைலேஜ் வைஸும் நல்லா இருக்கும். அதனால ஒரு சில மார்க்கெட் இப்படிதான் இருக்குமே தவிர புது வண்டிகளுடைய மார்க்கெட் கண்டிப்பா குறைய சான்சஸ் இருக்கு. புது வண்டிக்குன்னா உடனே ஷோரூம் போய் புதுசு எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு 24 ஈக்கோ கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன் பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு செம்ம ரேட்டுங்க, சூப்பர் ரேட்ல கொண்டு வந்துட்டோம். கஸ்டமர்ஸே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க, இவ்வளவுதான் குறைஞ்சிருச்சு, இனிமே நம்ம வச்சிருந்தாலும் வேஸ்ட்டுங்கனால நல்ல ரேட்டை கேட்கறாங்க. அதனால
புது வண்டியில போய் கொடுக்குறக்கு 1,40,000 நான் உங்களுக்கு சேவ் பண்ணி தரேன். கிலோமீட்டர் கம்மியா 50,000 கிலோமீட்டர் ஓடினா அந்த வண்டிக்கு நீங்க புது வண்டி போய்க்கங்க. ஏன்னா தேய்மானம் ஆயிருக்கும். கிலோமீட்டர் கம்மியா 4,000, 3,000, 8,000, 10,000, 12,000 இதுக்குள்ள ஓடின வண்டிகளா தான் நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பெஸ்ட் பிரைஸ்க்கு பெஸ்ட் சாய்ஸ்க்கு நான் பண்ணி தரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளையில இருந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ரேட்டு கம்பல்சரி கொஞ்சம் கூடுதலா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கஸ்டமர் சொல்றாங்க. ஆனா நீங்க நேர்ல வாங்க, நான் கூட்டிட்டு போய் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் நீடட் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்துட்றாங்க. நம்ம போய் ரேட்ல உட்காந்து நம்ம பேசுறதுலதான் இருக்கு. அதனால இப்பவும் சொல்றேன், புது வண்டிக்கு போய் விழுந்துடாதீங்க. கிறிஸ்டா, இனோவா கிறிஸ்டா நான் புது வண்டி தான்ப்பா எடுப்பேன். எனக்கு வந்து 24, 25 இருந்தாலும் சரிப்பா, எனக்கு ஆட் ப்ளூ தான்ப்பா நான் எடுப்பேன். ஆட் ப்ளூ வண்டி தான் நான் எடுப்பேன். எனக்கு BS4 இன்ஜின் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க கண்ணை மூடி புது வண்டிக்கு போயிருங்க. ஏன்னா புது வண்டி நல்ல ரேட்டு குறைஞ்சிருக்கு. என்னன்னா நான் ஒரு 5 லட்சம் வச்சிருக்கேன், நான் 33 லட்சம் 34 லட்சத்துக்கு லோன் பண்றேன்னா போகாதீங்க. தயவு செய்து போகாதீங்க, போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு இப்ப 20 லட்சம் லோன் பண்ணீங்கன்னா 48,000 இருந்து 50,000 ரூபாய் லோன் கட்டணும் மாசம். அதனால உங்களுக்கு சக்தி இருக்கு, நீங்க கட்டுறீங்க, நான் அதை தப்பு சொல்லல. இருந்தாலும் அதை விட சீப்பா கிடைக்கும். இப்ப 20, 21, 22, 23, 24 பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி ஆகும். செகண்ட்ஸ் வெஹிக்கிளே பாத்தீங்கன்னா இப்ப புது வண்டிக்கு போயிருவாங்க. நீங்க இந்த ரேட்டு சொன்னீங்கன்னா நாங்க ரேட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கும் போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நமக்கு நீடட் கொடுக்கணும்ட்டு, அதனால நம்ம கொடுத்துடலாம், பெரிய லாஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கத்தான் பார்ப்போம் அப்படிங்கறதுக்கு ரேட்டு கம்மி ஆகும். இன்னைக்கு 33 லட்சம் ஜெட்டு போகுதுன்னா அதே வண்டி 23, 22 இன்னைக்கு நம்ம 26 லட்சம் 27 லட்சத்துக்கு கேட்கலாமே. கிலோமீட்டர் கம்மியான வண்டி நமக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மிச்சமாகுது. அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க 20 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் தான் லோன் பண்றீங்க. நீங்க ஏன் 13 லட்சம் லோன் போடுறீங்க? 13 லட்சத்துக்கு நீங்க வட்டி என்னாச்சு? அதனால தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. மார்க்கெட் பெருசாலாம் டவுன் ஆகல, மார்க்கெட் சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்லா மக்களுக்கும் உண்டான குழப்பம், புதுசு போயிடலாமா இல்ல பழசு போய்க்கலாமா இல்ல என்ன பண்ணலாம். இப்ப எல்லாம் தீபாவளிக்குங்க சூப்பரான வியாபாரம். தீபாவளிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஃப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வண்டி வந்தா உடனே கூப்பிடுங்க, லேட்டஸ்ட் ஸ்கார்பியோ வேணும்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுல கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ரேட் வைஸ் கம்மி ஆகுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு 5 lakhs வச்சுட்டு நீங்க ஒரு 10 லட்ச ரூபா வண்டிக்கு நீங்க புது வண்டிக்கு போனீங்கன்னா 5 லட்சம் வட்டியா போகுது இல்லைங்க. இன்னைக்கு நீங்க அந்த 1 லட்சம் 1.5 லட்சத்தை 1.5 லட்சம் கம்மியாதுன்னு வைங்களேன், 5 வருஷம் நீங்க கணக்கு போட்டுக்குங்க, 2.5 லட்ச ரூபா வட்டி கட்டுவீங்க. சரியா போச்சுங்க. ரெடி கேஷ் வச்சிருந்தீங்கன்னா போய் புது வண்டி எடுத்துக்கங்க. அது புது வண்டியில குறிப்பிட்ட மாடல் மட்டும் எடுங்க. குறிப்பிட்ட மாடல் இது பண்ணாம எடுக்காதீங்க. ஏன்னா மதிப்பே இல்லாம போயிடும் நம்ம நாளைக்கு கொடுக்கும் போது. ஏன்னா இப்ப புது வண்டி குறைச்சிட்டாங்க. நீங்க புது வண்டி எடுத்துட்டு சரி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு புது வண்டிப்பா அப்படின்னு நீங்க எடுப்பீங்க. நீங்க 2015, 16 ஸ்விஃப்ட் டிசைர் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. 2023 ஸ்விஃப்ட் டிசைருக்கு போனதுக்கு அப்புறம் 25 ஸ்விஃப்ட் டிசைர் போவீங்க. ரேட் கம்மியாச்சு, எனக்கு 7.25 எனக்கு LXi கொடுத்துட்டாங்களே அப்படிங்கறக்காக போவீங்க எல்லாம் பண்ணுவீங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, மைலேஜ் கொடுக்கும் 18 இருந்து 19 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன வைப்ரேஷன் ஆகுது, எனக்கு 76,000 கிலோமீட்டர்ல இந்த செலவு வச்சிரும் போல, வண்டி ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். எனக்கு என்னன்னா ஃபியூச்சரிட்டிக் பெஸ்ட்டுங்க. ஃபியூச்சர் நான் வரவேற்கிறேன். ஃபியூச்சர் சூப்பரான ஃபியூச்சர்ஸ், எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர் பேக் வந்துருச்சு, இன்னைக்கு சன்ரூஃபே வந்துருச்சு டிசைர்ல. அதுவே ஒரு சூப்பரான விஷயம். ஒரு 2-3 ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 3 குழந்தைங்க இருக்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, இல்லை எனக்கு ஃபேமிலி இருக்காங்க, மொத்தம் 5 பேர் இருக்கோங்கிறவங்களுக்கு டிசைர் பெஸ்ட் சாய்ஸ். புது வண்டி எடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு பழைய வண்டி தான் பெஸ்ட். 15, 16 தான் பெஸ்ட்டுங்க. தயவு செய்து புது வண்டிக்குள்ள போய் விழுந்துட்டு மறுபடியும் ரீசேலுக்கு கொண்டு வரும்போது அடிமட்ட விலைக்கு தான் விற்கும். அதனால யோசிச்சு கொஞ்சம் நிதானமா. நான் அதனாலதான் 1 மாசமா எந்த கண்டென்ட்டுக்குமே வரல. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு 30 அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். நாங்க ஒன்றும் அதுல எல்லாம் இல்லை. 30 நாள் அந்த 30 நாளுமே அனலைஸ் தான். மார்க்கெட் எப்படி போகுது, என்ன நிலவரம், கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க. ஏன்னா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா எடுத்து பண்றதே இல்லைங்க. எடுத்து பண்றதுன்னா எங்கள்ட்ட ஒரு 10 வண்டி 15 வண்டி நிற்கும், அவ்வளவுதான். ஏன்னா ஆபீஸ் சும்மா நிக்க கூடாதுங்கிறக்காக நிப்பாட்டுறது. எல்லாமே கஸ்டமர்ஸ் நீங்க தான், கொடுக்கறதும் நீங்க தான், விற்கிறதும் உங்கள்ட்ட தான் நான் விற்கிறேன். அதனால எனக்கு எல்லாமே சரியா இருக்கிறதுனால நான் இந்த வாங்கி விற்கிற இதுக்குள்ளேயே நான் வரல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை.
வாங்கி விற்றா அதில் ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், அதை நம்ம செய்யணும், அதுக்கு டைம் எடுக்கும். அதனால வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல வண்டிகளா கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு அப்படி கொடுக்குற மாதிரி அட்வான்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி வேணா பண்றோமே தவிர பெருசா நம்ம இன்வெஸ்ட் பண்றது இல்லை உள்ளுக்குள்ள. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மகிட்டே ஒரு 20 வண்டி 25 வண்டி நிக்குதுங்க, அதுவே போதும். ஏன்னா இப்போ வர்ற எப்படி சொல்றதுன்னா நீங்க கொடுக்குற வேலையே என்னால செய்ய முடியல. நான் ஆஃபீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு 25 நாளைக்கு நல்லா ஆச்சு. நான் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது, குப்பை அடிச்சு கிடக்குதா எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் போறதே இல்லை. ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ் போற மாதிரி வராது இல்லைங்க. அதனால நம்ம அதை ஃபாலோ பண்றது. அதனால பெருசாலாம் குறையல, குறைஞ்சிருக்கு, பெருசாவே குறைஞ்சிருக்கு, நான் அதை ஒத்துக்குவேன். ஆனா அவசரப்பட்டு போய் உள்ள விழுந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம விற்கும் போது ரொம்ப பெரிய சிரமத்துல தான் விற்கணும். 4 சிலிண்டர் இன்ஜின் 2023 ஸ்விஃப்ட்டுக்குலாம் வந்தது, 23க்கு 24க்கு கூட கொடுத்தாங்க 4 சிலிண்டர். இப்ப வர்றது பூராமே 3 சிலிண்டர் இன்ஜின் மட்டும்தான் வருது. தயவு செய்து அவசரப்பட்டு போய் விழுந்துட்டு மறுபடியும் எனக்கு வண்டி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு தான் கேட்பாங்க. இப்போ இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, சிஎன்ஜி வேகனார் எடுத்திருக்காருங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுங்களா ஓட்டியிருக்காரு? வெறும் 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. 600 கிலோமீட்டர் டீ போர்டு வண்டி, திருப்பூர் நம்பர், ரெடி கேஷ். அவர் பாத்தீங்கன்னா 8,25,000 எடுத்திருக்காரு. 7 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. 25ங்க, 25, 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. எத்தனை மாசம் ஆச்சு? 1.5 மாசம். புக்கு சரியா நான் பார்க்கல. ஆனா புக்கு நான் கரெக்டா பார்த்தது என்னன்னா இது மட்டும் இயர் மட்டும் பார்த்தேன். நான் 24 ஆக்கி இருக்க போகுது அப்படிங்கறதுக்காக இயர் மட்டும் பார்த்தேன். 25 தான். 7 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. கிட்டத்தட்ட 1,25,000 தள்ளி கேட்கிறாரு. சிஎன்ஜி இதுக்கும் டீ போர்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் சார், போகாதுங்க சார், பட்ஜெட். ஏன்னா இப்போ வந்து புது வண்டி 750 வந்துருச்சுங்க. சிஎன்ஜிக்கு 50,000 தான் கம்மி பண்ணியிருக்காங்க, பெருசாலாம் கம்மி பண்ணல. வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு ரெட்டி கேஷ் கொடுத்து எடுத்தாரு, ரெட் டாக்ஸ்லயே அட்டாச் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ரெட்டி கேஷ் கொடுத்து எடுத்துமே பண்ண முடியலங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், அவசரப்பட்டு புது வண்டிக்கு போய் விடுங்க வேணா, செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயே வாங்க. புது வண்டி தான் வேணும்னா கம்மியா வெயிட் பண்ணுங்க, சூப்பர் சூப்பர் வண்டி விலைக்கு வரும். ஏன்னா கண்டிப்பா இப்ப வண்டி எடுக்கிறவங்க எல்லாம் நல்லா சில பேர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. புது வண்டி எடுத்துட்டு என்னடா இது நல்லா இல்லடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு வெஹிக்கிளுடைய எந்த காரா இருந்தாலுமே வெஹிக்கிளுடைய ஆசையே பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல இருந்து 2.5 வருஷம் தான். நான் சொல்றேன், அந்த வண்டி எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு ஸ்டைல் இருக்கிறவங்க தான். இப்ப இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க நம்ம ஜென்ரேஷனே பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் தான். அடுத்த கார் என்ன கார் அப்டேட் பண்ணலாம், வேற வேற செக்டர்ல ஓட்டி பார்க்கலாம், வேற கம்பெனி வாங்கலாம் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, அதனால அவசரப்பட்டு 5 வருஷங்கிறது ரொம்ப வேல்யூ கம்மியா போயிருங்க. கண்டிப்பா ஜிஎஸ்டி இப்ப குறைஞ்சிருக்கு, நீ நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா ஏறினாலும் ஏறலாம், சொல்ல முடியாது. இல்ல இன்னும் கம்மியானாலும் கம்மியாகலாம். செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கம்பல்சரி கம்மியாகல. இப்பவும் சொல்றேன், இனோவாக்கு அதே மார்க்கெட்ல தான் இருக்கு, டொயோட்டோ ஃபார்ச்சுனர் அதே மார்க்கெட்ல தான் இருக்கு. 2022 21க்கு மேல போயிட்டீங்கன்னா கம்பல்சரி கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்பவே ஒரு கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம், பிளாக் ஃபார்ச்சுனர் 4x4. ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. சூப்பர் பட்ஜெட்ல வெறும் 22,000 கிலோமீட்டர்ல 4x4 வச்சிருக்கோம். கால் பண்ணுங்க, கஸ்டமர்ட்டே இருக்கு. என்ன நம்பர்? திருநெல்வேலி நம்பர் இல்ல வேலூர் நம்பர். நல்லா இருக்க வண்டி, ப்ராப்பர் ரெக்கார்டு, லாஸ்ட் ஹிஸ்டரி வரைக்கும் செக் பண்ணிட்டேன். நம்ம போய் டேரக்டா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால நீங்க புதுசு போறீங்கன்னா அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போங்க. எனக்கு ரெடி கேஷ் இருக்குப்பா, நான் மாத்த மாட்டேன்ப்பா, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வண்டி வேணும்ப்பா, நான் இதுதான்ப்பா லைஃப் லாங் யூஸ் பண்ண போறேன், என் பையன் வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுங்க. இல்ல நான் கம்பல்சரி மாத்துவேன், எனக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ் தான், அதுக்கு மேல நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கு கிலோமீட்டர் ஒன்னா வண்டி பிடிக்காது அப்படிங்கிறவங்க யூஸ்டு வெஹிக்கிளுக்கே வாங்க. நிறைய கிலோமீட்டர் கம்மியான வெஹிக்கிள் நிறைய இருக்கு. நம்ம ரேட் ஃபில்டர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கிற, அதுக்கு தான் ரேட் ஃபில்டர் பண்ணுவோம். நிறைய புது வண்டி எடுப்போம், நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும். அதனால போய் வட்டியில சிக்கிக்காதீங்க. உங்களுடைய நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு நானே சொல்லிக்கிறது என்னன்னா, எனக்கு இங்க இருந்து நடந்து போற டிஸ்டன்ஸ்னா நான் நடந்து போயிருவேன். அதே மாதிரி எனக்கு பைக்ல தான் போகணும் அப்படின்னா பைக்ல போய்க்கலாம், இல்ல கார்ல தான் போக முடியும்னா கார்ல போய்க்கலாம். நம்மளால முடிஞ்சா, என்னால அந்த இடத்துக்கும் கார்ல போற இடத்துக்கும் என்னால நடந்து போக முடியும்னா நான் நடந்தே போயிருவேங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் நடந்தே போயிருவேன். ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணணும். புது வண்டி வாங்கி
நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போறதுக்கு மட்டும்தான் எடுப்போம். யூஸ்டு வெஹிக்கிள்ல காசு போடுறதும் புது வண்டியில காசு போடுறதும் பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு மாடல் 2010 12 10 8 6 எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எஃப்சி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. புது வண்டிக்காக கம்பெனி பண்ணுதான் யார் பண்றாங்கன்னா இல்ல தெரியல, நமக்கு நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. கம்பல்சரி எஃப்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியில மட்டும்தான் அந்த அந்த செக்டர் நடந்திருக்குங்க. தமிழகத்துக்குள்ள எல்லாம் வராது, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. அதனால செகண்ட்ஸ் மார்க்கெட்ல இப்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. 20 18 19க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா செக்டர் வெஹிக்கிள்ஸுமே டவுன் ஆயிட்டு இருக்கு யூஸ்டு வெஹிக்கிள்ல. அதனால எந்த அளவுக்கு ஃபிஃபிக்யூன்ஸா நியூ கார் கம்மியாகுதோ அதே மாதிரியே யூஸ்டு காரு கம்மி ஆகும். நான் அதுக்கு பொறுப்பு. நான் அது உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணுமோ கூப்பிடுங்க, பெஸ்டா பண்ணி தரேன். கிலோமீட்டர் கம்மியா எடுங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் கம்மியா எடுங்க. 60,000க்கு மேல டீசல் இன்ஜின் கிடைக்காத வண்டி 60,000 70,000 1 லட்சத்துக்குள்ள டீசல் இன்ஜின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. இப்ப பிரீஸ் ஒண்ணு கொடுத்தோம் ஜட்டியை 19ங்க, வெறும் 57,000 ஒண்ணு வண்டிங்க. 9 ரூபா கேட்டாரு கஸ்டமர். அன்னைக்கு வண்டி வரும்போதே 11 ரூபா தான். 11 1250 என்னமோ தான் இருந்தது. 9 ரூபா கேட்டாங்க. 8:45 வண்டி முடிஞ்சிருக்குங்க. எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நான் கஸ்டமர்கிட்ட பேசணும். கஸ்டமர் வந்து இல்லைங்க டீசல் வண்டி, நான் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கொடுக்கணும்னு இல்லை, நான் கிறிஸ்டா எடுக்கிறேன் அதனால கொடுக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரும் விருப்பப்பட்டாங்க. வாங்குறவங்களும் சரி ஓகே எனக்கு வண்டி நல்லா இருக்கு, டீசல் வண்டி கிடைக்காது அப்படிங்கிறனால எடுத்துட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஃபில்டர் ஆகும். டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும், பெருசாலாம் டவுன் ஆகாது. இதே இந்த மார்க்கெட்டா இருந்தா இப்ப ஜிஎஸ்டி கம்மியாகாம இருந்தா கம்பல்சரி இந்த வண்டிலாம் 9 ரூபா 9,600 ரூபாய்க்கு விற்கும். அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு டீசல் வண்டிலாம். அதனால டீசல் வண்டிக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த லேட்டஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க, பெட்ரோல் செக்மெண்ட் இதெல்லாம் கம்மியாகும், பெஸ்டா எடுத்துக்கலாம், அவசரப்பட்டுறாதீங்க, புது வண்டிக்கு போகாதீங்க, நான் சப்போர்ட் பண்ணி தரேன். XUV 700 இப்ப 24 25 மாடல்லாம் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டாங்க. AX7 AX7 எல்லாம் 23 லட்சம் 24 லட்சம் 22 லட்சத்துக்குலாம் வண்டி வந்துடும். 30 லட்சம் 28 லட்சத்துக்கு கொண்டு போய் சிக்கிக்காதீங்க, டியூ போட்டுறாதீங்க தயவு செய்து. நமக்கு என்ன முடியுமோ அதுக்குள்ள பாருங்க. நமக்கு பெரிய கார்லாம் வேணாங்க, நம்ம ஃபேமிலியா இங்க நான் நல்ல இடத்துக்கு 4 இடத்துக்கு போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி மைலேஜ் கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டுக்கோங்க, மைலேஜ் கொடுக்குது, 30 கொடுக்குதுங்க. ஹேட்ச்பேக்ல 30 கிலோமீட்டர் கொடுக்குது. ஒரு 2 வீலர் மாதிரி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாத வெஹிக்கிளா பார்த்து எடுங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பெரிய மெயின்டெனன்ஸ் வராது, எந்த கேட்டகரியில நீங்க போனீங்கனாலும் வராது. டீசல் போகும்போது கம்பல்சரி வரும். இப்போ மோஸ்ட்லி பெட்ரோல் தான் எல்லாரும் விரும்புறீங்க, தயவு செய்து பெட்ரோலை எடுங்க, சிஎன்ஜி போட்டுக்கோங்க. சிஎன்ஜி சேஃப் 100% சேஃப். எல்பிஜி மாதிரி லீக்கேஜிங் ப்ராப்ளம் கிடையாது. 5 இயர்ஸ் கொன்ஸ் 3 இயர்ஸ் கொன்ஸ் டேங்க் செக் ரீசெக்அப் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. இங்க கோவை சிஎன்ஜி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போங்க. நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல, அவங்க நல்லா பண்றாங்க. அதே மாதிரி எது தப்பு எது சரின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. செகண்ட்ஸ் போடலாமா இல்ல புதுசே போடலாமான்னு சொல்லிடுறாங்க. செகண்ட்ஸ்லயே நிறைய இப்போ 15,000 12,000 8,000 9,000க்கே சிஎன்ஜி கிடைக்குது. அதனால 2 லட்சம் ரூபா வாங்க, 2 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா செலவு இருக்கும், இல்லாம இருக்காது. 30,000 20,000த்துக்கு செலவு மாட்டேங்கிறாங்க. நம்ம செலவில்லாத வண்டி தான் கொடுக்குறோம் மோஸ்ட்லி. செலவு இருந்தாலும் செஞ்சுட்டு ஒரு 20,000 25,000த்துக்குள்ள சிஎன்ஜி வாங்கி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். போட்டு ஓட்டிட்டு கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம ஏதாவது அப்கிரேட் பண்றோமா, நமக்கு ஏதாவது நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறுது இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா அடுத்து வேற கார் அப்கிரேட் ஆகுற அதே லெவல்ல ஒரு கார் கிடைக்குதா, மறுபடியும் நம்ம அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க. நம்ம சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த பண்றதுதான் பெஸ்ட். நான் ஏன் சொல்றேன்னா, வட்டி இல்லாம ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், இந்த மைக் வாங்குறேன்னு வைங்களேன். இந்த மைக்கு 2,400 ரூபா வருது. இன்னைக்கு நான் இஎம்ஐ போட்டேன்னா இந்த மைக்கு நான் 2,400 ரூபா கட்டினா போதும், நீங்க 8 மாசத்துல இந்த இஎம்ஐ முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது சேஃப் ஜோன், நம்ம கட்டலாம், கண்டிப்பா இஎம்ஐல வாங்கலாம். இதே விஷயம் நீ 5 வருஷம் கட்டு, ஆனா இதுக்கு நான் வந்து 80 பைசால இருந்து 18% நான் வட்டி போடுவேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. நீங்க யூஸ் பண்றது லெவல் எவ்வளவு கம்மியா இருக்குதோ, யூஸ் பண்ற லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம வட்டி கட்டி அந்த புக்கை திருப்பி நம்ம வைக்கும் போது இதோடைய மதிப்பு அப்படியே கம்மியாயிரும். நம்ம 8 லட்சத்துக்கு வண்டி வாங்குறோம்னு வைங்களேன், நீங்க டீவெல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க, நீங்க மிஞ்சி போனா ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், மதிப்பு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு வந்துருங்க. கம்பல்சரி குறைஞ்சிரும் அடுத்த 5 வருஷத்துல. ஏன்னா மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. யூஸ்டு வெஹிக்கிள் இந்த BS4 இன்ஜினு, கே சீரிஸ் இன்ஜினு, அந்த 2006ல இருந்து அந்த 16க்குள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் வைஸ் எந்த செக்மெண்ட்லயுமே குறையாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த புது வண்டி தான் 3 சிலிண்டர் இன்ஜின் வருது இல்லைங்க, அதுதான் குறையுது. அதுவும்
நிறைய பேருக்கு ரிவ்யூ கேட்டுட்டோம், உங்களுக்கே தெரியும். போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடுங்க. நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். அப்படியே புது வண்டிக்கு போறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. கிலோமீட்டர் கம்மியா எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த 3 லட்சம் 4 லட்சம் வச்சுட்டு நான் 8 லட்சம் ரூபாய்க்கு போய் லோனை போடுறேன் அப்படின்ட்டு தயவு செய்து போகாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா, நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறதா நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 20,000 கொண்டு போய் கார்ல போடுறீங்க. கார்ல போறீங்கன்னா சும்மா நிக்குது அந்த காரு. புது வண்டிக்கு போய் போட்டீங்கன்னா 20,000 மாசம் கட்டணும்னு வைங்க. கம்பல்சரி 20,000. சும்மா சொல்லுவாங்க, வாங்க சார் 12,000 பண்ணிக்கலாம், 11,000 பண்ணி தரேன். 11,000 ஒரு பெரிய காசா? நான் தான் வாடகை இல்லையே, சொந்த வீட்டுல இருக்கேனே, அதனால நான் கட்டலாமே அப்படிம்பீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இஎம்ஐ போயிட்டு இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா புது வண்டிக்கு நீங்க போய்க்கங்க. ஆனா என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இருக்காது. சும்மா பொம்மை மாதிரி நல்லா ஓட்டிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நீட்டா வச்சுக்கலாம். இப்ப நான் வச்சிருக்க காரே பார்த்தீங்கன்னா 2006 ஸ்விஃப்ட்டுங்க. இப்ப வரைக்கும் மாத்தலைங்க. ஏன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய குவாலிட்டி இப்ப நீங்க வர லேட்டஸ்ட்ல உங்களால பார்க்கவே முடியாது. 15, 16 நல்லா இருக்கு. 15, 16 தாராளமா எடுக்கலாம். ஏன்னா எனக்கு 2006 எனக்கு மாத்துறதுக்கு விருப்பம் இல்ல. அதுவுமே ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கேன். அதான் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். கண்டிப்பா கேளுங்க. அதனால இப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, உங்க மேல ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 3000 ரூ. 3450 இன்சூரன்ஸ். ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது உடம்புல அடிபடுது, நான் வெளியே போறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 40 நாள் 50 நாள் ரெடியா இருக்கு, 40 நாள் 50 நாள் என்னால வேலைக்கு போக முடியாதுங்கிறப்போ 3500 இன்சூரன்ஸ் வாரம் 10,000 கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, வாரம் 10,000 கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ்ல போடுங்க. நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய ஃபேமிலிக்கு உண்டானது இன்சூரன்ஸ் தான். அதனால என்கிட்ட 3 லட்ச ரூபா இருக்கு, கூட 1 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கலாம்னா வாங்குங்க. 4 லட்சம் போடாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி போங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். என் மார்க்கெட் விற்கணுங்கிறக்கு எனக்கு எந்த நீடடும் இல்லை. எனக்கு ஒர்க் ஷாப் இருக்குங்க. எனக்கு கம்பல்சரி 15 வண்டி பக்கம் நிற்கும். எனக்கு வாரம் எப்படியா இருந்தாலுமே நான் எவ்வளோ வேணாலும் டர்ன் ஓவர் பண்ணுவேன். எனக்கு வந்து அது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டு இருக்கோம். செட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவரு, பம்பரு, என்னென்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு காருக்கு, ஸ்விஃப்ட் காருக்குன்னா இப்போ 30,000 ரூபாய்க்குள்ளேயே ஃபுல் பெயிண்டிங், நிப்பான் பெயிண்டிங்கே ஃபுல் பெயிண்டிங் அப்படியே புது வண்டி மாதிரி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். டிங்கரிங் ஒர்க் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கார் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அதனால வந்து எனக்கு இந்த கார் வித்து தான் நான் சம்பாதிக்கணுங்கிற நீடட் இல்லை. முதல் விஷயமே அதுதான். எனக்கு வந்து நான் இது தலகணமோ தற்பெருமையோ அப்படி நான் சொல்லல, இது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு மாசம் நான் கேதர் பண்ணிட்டேன். இப்ப போய் புது வண்டி புக் பண்ணிட்டு அடுத்த மாசம் டியூ வந்துருது. யோசிக்கிறாங்க, தேவையில்லாம போயிட்டோமோ. எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு. நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், பெலினோ ஒன்று 24 மாடல் நான் அவருக்காக பார்த்து வச்சிருந்தோம். நண்பருங்கிறதுனால என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்னை விட ஏஜ் பர்சன். நான் 40 இயர்ஸ் 45 மேல ஆச்சுன்னு வைங்களேன். அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பிரதர், புது வண்டியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்டா 8,40,000 வந்துருச்சு. 9,50 இருந்த வண்டி 8,40 ஆயிடுச்சு. நான் எவ்வளவு சொன்னேன்னா 7,20க்கு சொன்னேன். 24 வெறும் 12,000 கிலோமீட்டர் ஒன்ன வண்டி, சிஎன்ஜி போட்ட வண்டி, கம்பெனி ஃபிட்டிங்கோட. நான் 7,20க்கு சொன்னேன். சார் ஒரு 1,20,000 சேவ் ஆகுது, கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம் 24, அவசரப்படாதீங்க அப்படின்னு. இல்லை 1 லட்சம் தானே சேர்ந்து போகுது, நான் 1 லட்சம் டியூ போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஷார்ட் 5 லட்சம் தான் இருந்துச்சு. 2 லட்சம் ஏற்கனவே போடுறாங்க. 2 லட்சம் போடுறது, 2,20,000 போடுறாங்க. 2 லட்சங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வராதுங்க. 7,000 8,000 தாங்க வரும். அது வந்து நம்ம சீக்கிரம் கட்டிடலான்ட்டு வைங்களேன். 50,000 சீட்டு போட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு கட்டிடுவாங்கன்னு வைங்களேன். 6 மாசம் கழிச்சு நம்ம க்ளோஸே பண்ணிடலாம். 8 மாசம் கழிச்சு நம்மளால நமக்கு தாக்கத்து இருந்தா கட்டிடலான்ட்டு வைங்களேன். 3 லட்சத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது இதுன்னு சேர்ந்து 3,45 ஆயிருச்சு. சரிங்களா? அப்புறம் இன்சூரன்ஸும் சேர்த்து 4 ரூபா வந்துருச்சு. இப்போ 4 லட்சம் 4 லட்சத்துக்கு இன்னைக்கு 16,000 16,000 எவ்வளவோ சொன்னாரு. அல்தாஃப் நீ சொன்ன மாதிரி தான் அல்தாஃப் ஆகி போச்சு. இப்போ மாசம் 16,000 எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த வண்டி யூஸ் இல்ல, எங்கேயா போனா வந்தா யூஸ் பண்றாங்க. ஓட்டுறாரு, ஓட்டல, நான் வண்டி எடுத்தது சும்மா வந்தாக்காக இல்ல, வண்டி எடுத்து ஓட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அந்த 16,000 உங்களுக்கு இதுதானே. ஏன்னா 25 மாடல் ஆயிடுச்சு. ஒன்னு விஷயம், ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்களா போயிட்டீங்க. நாளைக்கு சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஓட்டுவீங்க. 2 வருஷம் திணறி ஓட்டினாலும் 25,000 கிலோமீட்டருக்குள்ளதான் ஓட்டுவீங்க. நாளைக்கு நீங்க கொடுக்கும்போது எஃபிஷியன்சி எவ்வளவு கம்மியாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டியூ 4 லட்சத்துக்கு கட்டுறோம், புரியுதுங்களா? 4 லட்சம் கட்டுறோம்.
4 லட்சம் டியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுப்போம் வண்டியவே. அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு கம்மியாகும்? அந்த வட்டி என்னாச்சு? சரியா போச்சு இல்லைங்க. இப்ப நீங்க ஏப்பா அப்போ ஜிஎஸ்டி இருக்கும் போதே அந்த வட்டி தானப்பா அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே புது காருக்கு ஏன் போறீங்கன்னு. நான் ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப ஏன் ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால நான் இதை ஏன் மென்ஷன் பண்றேன்னா, எல்லாமே ஒரே ஒரே ரேட்டு தாங்க வரும். ஏங்க நம்மளுடைய உழைப்பை கொண்டு போய் ஒரு ஒரு கார்பரேட்டையோ இன்னொரு வட்டி கடையிலையோ ஏன் செலுத்துறீங்கிறேன். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, என்கிட்ட 1,50,000 தான் இருக்கு, என்கிட்ட 2 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா கூட ₹1 நல்ல வண்டி கிடைக்குதுன்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கடன் வாங்குங்க, தப்பு இல்லை. மேற்கொண்டு வாங்காதீங்க. அதே மாதிரிதான் பொலீரோக்கு கிட்டத்தட்ட 10 நாளா ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. என் 2008, 2012, 13, 14 எல்லா வண்டியும் கொடுத்தாச்சு. 12 மட்டும் தான் இருக்கு. 18, 20, 21, 22 தான் இருக்கு. நான் சார்ட்ட சொல்லிட்டேன், சார் உங்க பட்ஜெட் என்னன்னு சார்? சார் என்னுடைய பட்ஜெட் ₹4. ₹4. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் சீட் கவர்லாம் போடணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தைகளுக்கு வந்து செட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டு வண்டி ஜம்முன்னு கொடுத்துடணும் அப்படின்ட்டு பச்சை கலர் வண்டி நம்மகிட்ட பார்த்தாங்க. 2009 மாடலு, கரூர் நம்பரு, 2 ஓனருங்க, ஃபேன்சி நம்பர். ஆனால் ஜெட்டலக்ஸ் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். அட்டகாசமா இருந்துச்சு. 1.25 லட்சம் தான் ஓடி இருந்துச்சு அந்த வண்டி. 1,25,000 தான் ஓடிச்சு. ரெக்கார்டான வெஹிக்கிள். நான் 3.25 சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதுக்குண்டான எக்ஸசரிஸ் எல்லாம் ஒரு 20,000 கொடுங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். பம்பரு, பேக் பம்பரு, சீட் கவர் எல்லாமே. நான் எங்கள்கிட்ட வண்டி எடுக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நான் என்னென்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ லேபர் காசு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பண்ணியாச்சு. எல்லாம் ஓகே. அவருக்கு ஓகே, அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். 60,000 பண்ணிட்டு போயிட்டார். அவருடைய நண்பர் வந்தார் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. திருப்பூர் அம்மா அவரு. நான் வந்து பார்த்துட்டு போறேன் எப்படி என்ன வண்டின்ட்டு அப்படின்னு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு 2008 எதுக்கு எடுக்கு, எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்குங்க, எல்லாமே லைவ்ல. வண்டியில ₹1 வேலை இல்லை, எடுத்து அவங்க டேஸ்ட்டுக்கு செஞ்சா போதும். அதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம்ட்டோம். ஏசியும் நல்லா இருந்துச்சு எல்லாம். எதுக்கு போய் இந்த வண்டி எடுக்கிற, 8 ஆகி போச்சு, அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும், கவர்மெண்ட் வந்து திடீர்னு உன்னை வந்து கெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், என்ன வண்டியில ஸ்க்ரப்புக்கு போடுங்கன்னா அப்போ 4 லட்சத்தை கொண்டு போய் எங்க போடுவேன் அப்படின்னு அவரு கேட்க. பொலீரோக்கெல்லாம் மார்க்கெட் குறையலங்க. தயவு செய்து பொலீரோக்கெல்லாம் மார்க்கெட் குறைஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. பொலீரோலாம் 13, 14 இன்னைக்கு வண்டியே இல்லை. 6.5 லட்சத்துக்கு வண்டி கேட்கறாங்க, வண்டி இல்லை. 12 மாடல் முந்தானத்து கொடுத்து 5.25 லட்சம் ரூபாய்க்கு. இது 4 டயர் அவுட்டு, ரீப்ளேஸ், சின்ன சின்ன பெயிண்டிங் டச்சப்லாம் இருந்துச்சு. இன்ஜின் சூப்பர். அதனாலயே கஸ்டமர்கிட்ட சொல்லி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால பொலீரோலாம் குறையவே இல்லை. தயவுசெய்து பொலீரோக்கெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு அப்பெல்லாம் சொல்லிடாதீங்க. பொலீரோ 19, 20 வேணா குறைக்கலாம், குறையும், கம்பல்சரி குறையும், யூஸ்ல குறையும். பெஸ்டா வாங்கி தரேன், அவசரப்பட்டுறாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அவரை வந்து பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு என் முன்னாடி தான் ஃபோன் பேசுறாரு. நான் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன். எதுக்குன்னா ஈக்கோ ஒரு வண்டி 23 மாடல் ஒன்றுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பசங்க, அதனால வெளியே நின்று இருக்கோம். பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், பேசுறாரு அவர்கிட்ட, ஏன்டா 8 இப்படி ஆகி போயிருண்டா, அதுக்கு 18 நிக்குதுலடா ₹8, அதை எடுத்துடலாம்லடா பேசாம, 4 லட்சம் கூட போனாலும் பரவாயில்ல, ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்ல, அதெல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க, சீட் கவர் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. கஸ்டமருக்கு யோசனை. எனக்கு ஒரு 20 நிமிஷத்துல கூப்பிடுறாரு. பேசினவரு பேசிட்டு போயிட்டாரு. எனக்கு 20 நிமிஷத்துல கூப்பிடுறாரு. கரெக்டா நானு ஏன்னா இது சென்சர் மாட்டிட்டு இருந்தோம், டைம் எவ்வளவு சாப்பிட போலையா அப்படின்னு கேட்கறக்காக. கரெக்டா 1:20 கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, சார் இந்த மாதிரிங்க சார், எனக்கு வந்து பச்சை கலர் வண்டி வேணாங்க சார், 18 மாடல் எடுத்துக்கிறேங்க சார், 4 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துருங்க சார்ங்கிற. நான் சார்ட்ட சொல்றேன் தெளிவா, சார் உங்களுடைய பட்ஜெட் 4 லட்சம், நீங்க 4 லட்சம் எக்ஸ்ட்ரா போடுறீங்க, தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. எனக்கு வண்டி விற்கணும்னு நான் நினைச்சா நான் வண்டி வித்தரலாம், வண்டி வித்தரலாம். எனக்கு தேவை லாபம் தான். எனக்கு ஒரு பிசினஸ்க்கு இன்னொரு பிசினஸ் கிடைக்குது, ஏன்னா நான் அதைத்தான் பார்ப்பேன். உங்களுடைய பட்ஜெட் இவ்வளவுதான், எப்பயாவது எடுப்போம், கோயிலுக்கு போக, அங்க போக, இங்க போக தான் எடுப்போம், ஃபேமிலியா தான் போவோம். ஃபேமிலியா போனா தான் அந்த கார் எடுப்பீங்கன்னு சொல்லி தான் அந்த காருக்கு அட்வான்ஸே கொடுத்துருக்கீங்க. அவசரப்படாதீங்க. 4 லட்சங்கிறது இன்னைக்கு அந்த வண்டிக்கு 7 லட்சம் லோனே வாங்கி தரேன். வட்டி என்னாச்சு, நிகர லாபம் என்னாச்சு, நீங்களே யோசிச்சுக்கோங்க சார். இல்லைங்க சார், என் நண்பர் சொல்லிட்டாரு, நான் அந்த வண்டியை எடுக்கிறேன், எடுத்துட்டாங்க. நான் தான் லோன் பண்ணி கொடுத்தேன். 4,40,000 லோன் பண்ணி கொடுத்துருக்கேன். 16,000 கட்டுறாரு. அவர் எத்தனை வருஷம் கட்டுறாருங்களா? 3.5 வருஷம், 36 மாசமே நம்ம கட்டுறாரு. இதுல வட்டியே இல்லைங்க. நாளைக்கு நமக்கு பிடிக்கலன்னு இந்த வண்டி கொடுத்துடலாம், அதே ரேட்டுக்கே விற்கும். நீ இவர் கட்டுற வட்டி 18 மாடல் விற்கும். 18 மாடல் அவ்வளோலாம் கம்மியாகாது. சரி, 3வது ஓனர் ஆகும்போது கம்பல்சரி வேல்யூவேஷன் ஒன்று இருக்கு, ஓனருக்கு உண்டான வேல்யூவேஷன் ஒன்று இருக்கு. சிங்கிள் ஓனர்ல ஒரு வண்டிக்குடைய மதிப்பு இருக்கு, 3வது ஓனருங்கிற ஒருத்தவங்களுக்கு மதிப்பு இருக்கு.
இப்போ கிலோமீட்டர் ஓடின வண்டிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, கிலோமீட்டர் கம்மியா இருக்கிற மாடலுக்குன்னு மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி மதிப்பு கம்மியாகும்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது 5 லட்சம் 5.5 லட்சம் இப்படிதான் போகும். 36 மாசமும் 48 மாசத்துக்கு போட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப அது கம்மியாகுது இல்லைங்க. 4 லட்சம் இருக்குதா, அளவு ஓல வச்சுக்கலாம், நம்மளோடது அப்படிங்கிறது ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதனால அடுத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கலாம் வாங்காதீங்க வண்டியை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு இது போதும்பா, என் லைஃபுக்கு போதும், என் ஃபேமிலிக்கு போதும், செலவு இல்லாம ஓட்டணுங்க. வண்டி வாங்கினா அந்த வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறதே செலவு தான். ஒருத்தர் ஒரு மேக்சின்ல படிச்சேன், 7,60,000 வண்டி வாங்கினாருங்களாமா. 5 வருஷத்துல 14,60,000 பெட்ரோல் அடிச்சிட்டாராமா. புரியுதுங்களா? எஃபிகன்ஸ் நம்ம யூஸ் பண்ற எக்கானமிக்கல் லெவல் என்ன? ஏன்னா நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ், நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது. பணக்காரங்களா தான் BE6 XC11 அந்த மாதிரி போயிடலாமே. நம்மளாம் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்க்கு என்னவோ நான் அதைத்தான் சொல்லுவேன். அதனால உங்களுடைய இதுக்கு உண்டானதை மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இத்தனை வருஷம் பண்றோம், எந்த தப்புமே இருந்தது இல்லை, நடக்கவும் நடக்காது. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் ஒரு 2 விஷயம் தப்பாக நடந்திருக்கு, அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருமையாக நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பண்ணனேன் அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று கொடுத்துருந்தோம். என்னன்னா டீசல் வண்டிங்க, சென்சார் டைப்பு BS6 மாடல். அதில் பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் செக் பண்ணி தான் எடுத்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட், நம்ம செகண்ட்ஸ்ல பிடிச்சி போடலாம்னாலும் கொஞ்சம் ரேட் வைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. சார்ட்ட சொல்லியிருந்தோம். ஆனா அவருக்கு என்னன்னா பிளஸ் என்ன பண்ணி கொடுத்துருந்தோம்னா, அதுக்கு ஃபுல் லோன் ட்ரை பண்ணோம். 7,40,000 லோன் தான். அவர் ₹1 அதுல போடல. அட்வான்ஸ் காசு போட்டாரு, அந்த காசுமே அவர் எடுத்துக்கிட்டாரு. இன்சூரன்ஸுக்கு காசு போட்டாரு, அவ்வளவுதான். 7 மாசம் டியூ கட்டியிருக்காரு. அவர் எனக்கு சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சென்சார்ல ஏதோ கிராக் விழுந்திருக்கு. அந்த சென்சார் பாத்தீங்கன்னா BS4 இருந்தா வெறும் ₹40,000 தான். நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கோங்க, தயவு செய்து கேட்டுக்கோங்க. BS4ல அந்த சென்சார் கிராக் விழுந்ததுக்கு வெறும் ₹25,000 ₹30,000 புதுசு வாங்கிக்கலாம். செகண்ட்ஸ்னு போயிட்டா ₹16,000 வாங்கிக்கலாம். இது BS6னால ₹1,75,000 செலவாகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சார் நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். நான் அந்த வண்டிக்குள்ளேயும் போய் பார்த்துட்டேன், சென்சார் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்கேன் பண்ணிடுவோங்க. எங்கள்கிட்ட டேப் மாதிரி இருக்கும், அந்த டேப்பை வண்டியில குத்திடுவோம். குத்திட்டா கிளச் பிளேட் வீக்கா இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். அதுல ஏதாவது என்ன சொல்றதுன்னா பிளக் வீக்கா இருக்கானே அதுல தெரிஞ்சிடும். ஏதாவது சென்சார் கம்ப்ளைண்ட் ஆனா அதுல எதுவுமே காமிக்கல. இவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது காமிச்சிருக்கு. நான் சொல்லிட்டேன் சார், அதனாலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கஸ்டமர் ஷோரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க, மண்டை கழுவி இருக்காங்க, மாத்தினீங்கன்னா தான் நல்லா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது வழியில நின்று இந்த வண்டி அப்படின்னு இருக்காங்க. வெறும் 43,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. வண்டிக்கு ஏதோ ஆக்சிடென்ட், என்னன்னா பம்பர் மாத்திருக்காங்க. பம்பர் மாத்தும் போது ஷோரூம்லயே இந்த வேலை நடந்திருக்குது. அது ஷோரூமா இல்ல வெளியே பண்ணியிருக்காங்களான்னு நான் கஸ்டமர்ட்டையும் கேட்டு, நான் ஃபோன் பண்ணி உடனே கஸ்டமர்ட்ட கேட்டேன். சார் என்னங்க சார் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது, பம்பர் மாத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, நான் அதை கஸ்டமர்ட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வந்தோம். ஆனா இந்த விஷயம் நடந்திருக்குது என்கிட்ட ஏங்க சார் சொல்லல, நாங்கள் சென்சார் போர்டு செக் பண்ணும்போது இல்லையே, இப்போ வந்திருக்குது, கஸ்டமர் எங்களை கூப்பிட்டு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏங்க சார் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா, சார் எனக்கு தெரியாது, நான் டிரைவர் தாட்டி விட்டுருவேன், டிரைவர் மூலியமா தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அது பெரிய இஷ்யூ இல்லை, பெரிய இஷ்யூ இல்லை. சென்சார் மண்டே கழுவிட்டாங்க, எங்களை மாத்திருங்கன்னு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணா, சார் இல்லைங்க சார் இப்படி ஆயிடுச்சு, 1.25 லட்ச ரூபா ஆகும்னு சொல்றாங்க சார் BS6க்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொன்னேன் சார் இந்த ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது, எங்க கேரேஜுக்கு கொண்டு வாங்க, நான் ஏதாவது செக் பண்றேன் அப்படின்னு. நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அந்த சென்சார்ல கிராக் விழுந்திருக்குன்னு சொல்லுது. அந்த கிராக் விழுந்திருக்கனால ப்ராப்ளம் வருமானா வரக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வரலாம். எப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல ஏதாவது வியாதி வரும் வராதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரலாம், இல்லாட்டி வராமையும் போகலாம். நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் PT ஓட்டுறக்காக தான் எடுத்தார், வாடகை ஓட்ட. சார் நீங்க ஓட்டுங்க, ஃபுல்லா ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிற்கும் போது பார்த்துக்கலாம், அதுக்குள்ள அதோடைய சென்சார் ரேட்டு கம்மி ஆகலாம், அவசரப்பட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இல்லைங்க சார் நான் கொடுக்குறேங்க சார்னு சொன்னாரு. அப்புறம் கொடுத்துட்டாரா, எனக்கு கால் பண்ணார், மறுபடியும் நானும் பிக் பண்ண பேசினேன். இருந்தாலும் அது ஒரு மைனஸ்ங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் மனசு ரொம்ப பாதிக்குது. நான் எல்லாமே பார்த்துதாங்க கொடுத்தேன், இதுல ப்ராப்ளம் இல்லைங்க, அந்த வண்டியில ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கோங்க. BS6ல இந்த மாதிரி அசன்ட் ப்ராப்ளம் வந்துடும், நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நல்ல வண்டி நான் கொடுத்த, நல்ல வண்டி. நானே கேட்கல, நான் எங்க ஷோரூம்குள்ளேயே, நீங்க என்னுடைய கரேஜுக்குள்ளேயே போங்க, நான் வெளியே நிக்கிறேன், நீங்க போங்க, போய் கேளுங்க, இந்த வண்டியில ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்கன்ட்டு அவர் கஸ்டமரையே கூட்டிட்டு போய் செக் பண்ண சொன்னா, சார் இதனால எந்த ப்ராப்ளம் வராதுன்னு என்னுடைய சீனியர் மெக்கானிக் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு சர்டிபிகேஷன் இல்லை.
ஏன்னா வாடகைக்கு ஓட்டுற வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு இதுலயே இருந்துட்டாரு. வண்டி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சங்கடம். இருந்தாலும் நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் அதுக்காக. அதுக்கப்புறம் 2வது ஒரு வண்டி எஸ்கிராஸுங்க. எஸ்கிராஸ் ஒரு வண்டி அவங்களுக்கும் ஃபுல் லோன் தான் ட்ரை பண்ணோம். சேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட தான் நம்ம சொல்லிடணும். அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6,75,000 வண்டி ரேட்டு. கஸ்டமரை பார்த்தீங்கன்னா 6,45,000 நம்ம கொடுத்தாச்சு. பேக் டேஞ்சர் கிளாஸ் உடஞ்சிருந்துச்சு. நான் அதுக்கு சொன்னேன், உடஞ்ச வண்டி எடுக்க வேண்டாம், நானே மாத்தி தரேங்கன்னு. புது டேஞ்சர் கிளாஸ் அப்பவே நான் போட்டுட்டேன். அவங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டு கொடுத்துட்டேன். கீழே பேனல் வரும். எஸ்கிராஸ் உடைய பேனல் வந்து கீழே பிளாஸ்டிக்ல வரும். அதுல ஒரு பேனல் இல்லை. அது வெறும் 1,300 தான். வெறும் 1,300 தான். நான் சொல்லிட்டேன், அப்பாலஜி கேட்டேன். சார் இந்த மாதிரி எனக்கு அது கிடைக்கல, நீங்க வெளியே போங்க மாத்திக்கோங்க, நான் 1,300 உங்களுக்கு போட்டு விட்டுறேன். நேற்று போட்டு விட்டேன் உங்களுக்கு. நான் 1,300 நேத்தா மாத்தினாங்க. நேத்தா மாத்த வண்டி எடுத்து 8 மாசம் ஆச்சுங்க. என் குழந்தைக்கு 7 மாசம் ஆகுது. என் பாப்பா பறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வண்டி கொடுத்தது. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி அப்பாலஜி கேட்டுக்கிறேன், அதுதான் நான் மாத்திக்கங்க. டேஞ்சர் கிளாஸ் மாத்தி கொடுத்தேங்க. அதே மாதிரி கஸ்டமர் வண்டி கொடுத்துட்டாங்க. அந்த வண்டியில ஃபைன் இருந்திருக்கு 4,700. அது பாத்தீங்கன்னா எங்க போகும்னா உள்ள போகும்போது தான் தெரியும். இது வெளிப்படையா தெரியற ஃபைன் இல்லை. உள்ள போகும்போது தான் தெரிஞ்சு 4,700 இருக்கு. அதையும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். விடுங்க மேடம், அது எங்களுடைய பொறுப்பு தான், நாங்க பண்ணி தரேன்ட்டு அதையும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு சர்டிபிகேஷனே இல்லைங்க. எனக்கு அந்த பிளாஸ்டிக் வாங்கி தரல நீ அப்படின்னு என்ற கூட சண்டை ஓடுறாங்க ஷோரூமுக்கு வந்துட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சன்ரூஃப் கேட்டாங்க. சன்ரூஃப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சன்ரூஃபுக்கு ஒத்துக்கிட்டேன், காசெல்லாம் வாங்கல. நான் வாங்கி பண்ணி தரேங்கன்ட்டு. சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒருத்தர் தான். நான் பொள்ளாச்சியில இருக்காங்க, இங்க இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க. நாங்க பண்ண மாட்டோங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வந்துடும். ஏன்னா நான் பண்ணி ஏமாந்துருக்கோம். அதனால நம்ம எப்பவும் பண்ற அவட்ட 14 வண்டி நிக்குது, நம்மளுக்கு 15வது வண்டி. ஒரு மாசம் நிப்பாட்டணும். சார்ட்ட சொல்லிட்டோம், சார் இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறாரு. வெயிட் பண்ணா பண்ணி தரேங்கிறாரு. அதுக்கு கொட்டேஷன் டைம் டேட் எல்லாம் கேட்கறாங்க. கேட்டுதான் பண்ணி தர வேண்டிய. ஏன்னா 40,000 இன்னைக்கு சன்ரூஃப் நாங்க வெறும் 23,000 பண்ணி கொடுக்குறோங்க. எப்படிங்க? அதுக்கெல்லாம் டேட் டைம் ஆகுங்க. 10 நாள்ல வேணுங்கிறாங்க, 7 நாள்ல வேணுங்கிறாங்க. நீ என்ன பொறுப்பே இல்லாம இருக்கீங்கிறாங்க. ஏங்க நான் வந்து வெளியே நிறைய டிராவல் போவேன், வெளியே வண்டி கொடுக்க போகணும், வண்டி எடுக்க போகணும். நானே அந்த வண்டிக்காக உள்ளேயே உட்காந்துருக்க முடியுமாங்க? அவங்கள்ட்ட சொன்னா அவங்க சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்த பார்த்து இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா டஸ்டர் 19 மாடல் 6,45,000 எடுத்து கொடுத்தேங்க. சென்னை நம்பர். கஸ்டமர் ஓட்டி பார்த்தாங்க, எல்லாம் ஓகே. ஏசியில பாத்தீங்கன்னா சின்ன சென்சார் ப்ராப்ளம். அப்ப நமக்கு தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா செலக்டிவ் பண்ணியிருக்காங்க. நாங்க சென்சார் செக் பண்ணியுமே சென்சார் காமிக்கல. இதுக்கு ஒரு 19 மாடல் ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டுங்க. அந்த வண்டி இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு வண்டி இல்லைங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வண்டி. நான் வெறும் 6,45,000. கஸ்டமருக்கு அது புரியல. எனக்கு வந்து இது இப்படி ஆயிடுச்சு, ஏசி சென்சார் ஆயிடுச்சுன்னு. கஸ்டமர் டேஷ்போர்ட்லாம் பிரிச்சு வேலை செஞ்சிருக்காங்க. நான் அப்பவும் சொல்றேன், சார் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, லேபர் சார்ஜ் கொடுங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுறதுனா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லேபர் சார்ஜ் இல்லை, எனக்கு வர காஸ்ட் கட்டிங்க ஜாஸ்தி, அங்கிருந்து வரதே எனக்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு திமுறா பேசினாச்சு. அப்ப நீங்க உள்ள விட்டுருங்கன்ட்டு. வெறும் 700 ஒரு பட்டன் வருங்க, உள்ள ஒரு சென்சார் வரும். சென்சார் மாத்திருந்தாங்கன்னா மறுபடியும் ஏசி நிக்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் டாப் அப் பண்ணா நிக்க மாட்டேங்குது. அந்த சென்சார் மாத்திருந்தாங்க. 5,700 டேஷ்போர்டை பிரிச்சு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோரூம். அந்த வெறும் அந்த ஒரு 750 சென்சார் மாத்தல. கஸ்டமர் கூப்பிட்டாங்க, நான் கஸ்டமர்கிட்ட கோவப்பட்டுட்டேன். சார் கொடுத்து 9 மாசம் ஆச்சு, சும்மா பேட்டரி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, நான் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு யூஸ்டு வெஹிக்கிள்ல பேட்டரி போறது காமன். எர்டிகா 21 மாடல் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வரல எங்கீங்க கஸ்டமர் சாவி வாங்கல. கஸ்டமர்ட்ட தான் வண்டி இருக்கு. நாங்க போய் பேங்க் செட்டில்மெண்ட் பண்றோம். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்க. நான் அதை போகணுன்னே வச்சிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் பண்றோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க, பேட்டரி போயிருச்சு. 21 மாடல் 3 வருஷத்துல பேட்டரி போயிடும். கஸ்டமர்ட்ட சொன்ன அப்பாலஜி கேட்டேன். கஸ்டமர் மாத்தி தர மாட்டேன்ட்டாரு. நீங்க இதுக்கு தான் பேசுனீங்க, மாத்திக்கிங்கன்ட்டாரு. நான் போய் புது பேட்டரி காசு போட்டு வாங்கினேன். 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த வண்டி வாங்கி 10,04,700 பேட்டரி போட்டேன். மறுபடியும் 4,700 பேட்டரி போட்டேன். கஸ்டமர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இல்லாட்டி வண்டி வேணாம் நான் கொடுக்கலங்கிறாரு. பேட்டரி காசுலாம் நான் தரமாட்டேன்ட்டாரு. செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கல்ல, பேங்க்லயே பணம் கட்டிட்டீங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிதான் பேட்டரிலாம் ஒரு இஷ்யூமே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்க டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ணிக்கணும். நான் ஓப்பனா எல்லாமே சொல்லிடுவேன். அந்த ஏசியோடது சென்சார் செக் பண்ணியுமே காமிக்கல. அது வெறும் 700 சென்சார். அது நம்ம செகண்ட்ஸ்ல பிடிச்சி போட்டோம்னா வெறும் 350 400 பண்ணிடலாம். நான் அந்த கஸ்டமர்ட்ட அப்புறம் நான் கோவப்பட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டேன். சார் அப்பாலாஜி கேட்டுக்கிறேன், சார் நீங்க வண்டி என்கிட்ட கொண்டு வாங்க,
நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், தயவுசெய்து வெளியே விடாதீங்க. எல்லாம் ஆயில் சர்வீஸ் விடும்போது நாங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, ரியலைஸ் ஆகுது. யூஸ்டு வெஹிக்கிள்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் காமனுங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த 3 பேர் தான் என் மேல தப்பு சொல்லியிருக்காங்க. நாங்க 1000+ கார் கொடுத்துட்டோம். 1000+க்கு மேல கார் கொடுத்துட்டோம். இந்த 3 பேர் தான் என் மேல தப்பு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர்த்தையும் ஏன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, ஒருத்தவங்களுக்கு புரிதல் இல்ல. ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனா அதுல வந்து பெரிய நட்டம் இல்ல. 3வது இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. அவர் ஓட்டுறதுக்குண்டான தேய்மானத்துக்குண்டான செலவுகள் வருது. அதை எனக்கு கூப்பிட்டு சொல்றேன்னா, அதை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவொடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரியுதுங்களா? இந்த 3 தப்பு என் மேல தப்பு இல்ல. இருந்தாலும் ஏன் அதை நான் சொல்றேன்னா, என் மேலேயும் பேட் ரிவ்யூ வரும். வராம போகாது. அதனால தயவு செய்து நான் சொன்னதை முன்னாடி சொன்னதெல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்குண்டான செலவுகள் பண்ணுங்க. நம்மகிட்ட 1000 ரூபா இருந்தா பிரியாணி சாப்பிடலாம். நம்மகிட்ட 300 ரூபா இருக்கா, 300 ரூபா இருக்கா, பிரியாணி சாப்பிடாதீங்க. வெள்ளை சாப்பாடு சாப்பிட்டு 200 ரூபாய் சேவிங் பண்ணி வைங்க. உங்களுடைய சேவிங் தான் நாளைக்கு. ஏன்னா இன்னைக்கு அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா யாரும் கூட வரமாட்டாங்க. என்ன பெரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க தான் போராடணும். நான் உங்களுக்கு நல்லதுதான் மட்டும்தான் சொல்லுவேன். நான் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால சொல்றேன். அதே மாதிரி ஒர்க் ஷாப் எனக்கு சர்வீஸ் பண்ணணும், எனக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க, எனக்கு ரேட் வைஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு வீடியோல மென்ஷன் பண்ற பாருங்க. ஒரு ஸ்விஃப்ட் டீசல் வண்டி 2008 மாடல் ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க்குங்க. பெயிண்டிங் மட்டும் தான் அந்த வண்டியில பண்ணல. கிளச் பிளேட் ஏத்தி இருக்கு, சஸ்பென்சர் மாத்தி இருக்கு, டர்போ புதுசு போட்டு கொடுத்துருக்கேன். வண்டி அட்டகாசமா இருக்கு. கால் வச்சா வண்டி 140 170 போகுதுங்க. மைலேஜ் 23ல இருந்து 25 கிலோமீட்டர் கொடுக்குது. கஸ்டமர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரு கிட்டத்தட்ட ஒரு செலவு பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, எங்கள்கிட்ட இன்டீரியர் எல்லாம் செலவு பண்ணிட்டாரு. அவருக்கு பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா சாட்டிபிகேஷனுங்க அட்டகாசமா இருக்குன்ட்டாரு வண்டி. அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கு அல்தாஃப். வண்டி மிதிச்சா எனக்கு பயமா இருக்கு அல்தாஃப், ஓட்டக்கே பயமா இருக்கு அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு. அல்தாஃப் கோயம்புத்தூர் போயிட்டு வர்றேன், எனக்கு 120 அசால்ட்டா போகுது, நான் அப்பெல்லாம் ஓட்டவே மாட்டேன் அப்படின்னாரு. 140 போகுது. அந்த வண்டிக்கு ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க் பண்ணா ரொம்ப கம்மியான விலையில பண்ணி கொடுத்துருக்கேன். லேபர் சார்ஜ் யாரா இருந்தாலும் அதுல வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ண லேபர் சார்ஜ் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால நான் கம்ப்யூட்டர் பில் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதனால நீங்க என்ன சர்வீஸ் பண்ணாலும் கம்ப்யூட்டர் பில்லையும் நீங்க வாங்கிக்கலாம். நாளைக்கு ஏதாவது மாத்தி இருக்கோங்கிறத நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். டர்போக்கே 2 வருஷம் வாரண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். டர்போ ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தா கம்பல்சரி மாத்தி கொடுத்துடலான்ட்டு. அதனால எல்லாமே எஃபிகன்ஸா என்ன என்னால பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒர்க் ஷாப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் டிரைவர் போட்டு எங்களுக்கு வண்டி கொடுத்துருங்க. அதுக்கு நான் என்ன செலவு இருக்குதோ எல்லாத்தையும் எனக்கு லெட்டர் மூலியமா கொடுத்துருங்க. இந்த வேலை இருக்குன்னு லெட்டர் கொடுத்துருங்க. லெட்டர் வண்டி டேஷ்போர்ட்ல வச்சிருங்க. எங்களுடைய மெக்கானிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு வண்டி டெஸ்ட் டிரைவும் செக் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன வேலையும் செய்வாங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாக் லேம்ப்லாம் கண்டிருக்கும், சில பேருக்கு தெரியாது. நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் அது தெரியும். அதனாலதான் நான் எழுதி கேட்கிறேன். எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நாங்களே செஞ்சுட்டு பில் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருங்க. நாங்க முதல்ல பணமே வாங்க மாட்டோம். எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பணமே கேட்போம். வந்து நீங்க வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு சர்டிபிகேஷன் இருந்தா மட்டும்தான் பேமெண்ட் தருவீங்க. அந்த அளவுக்கு தான் நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். ஏன்னா பக்காவா இருக்கும். ஏதாவது செகண்ட்ஸ்ல இப்போ இந்த பொருள் வந்து புதுசு தான் போடணும்னா புதுசு போட்டாதான் நல்லா இருக்கும்னா புதுசு போட்டுருவேன். இல்ல செகண்ட்ஸ்ல சர்வீஸ் பண்ணி போடலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வருஷத்துல பண்ணி போட்டுருவேன். இப்ப டர்போக்கு 8000 ரூபாய், டர்போ 8000 ரூபாய் தான் சர்வீஸ் பண்ணி போடுறது. புதுசு போட்டா 16000 ரூபாய். டர்போ 2008ல இருந்து ஒரே டர்போ. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு 12 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு. இந்த டர்போ அவ்வளவுதான். சர்வீஸ் பண்ணி போட்டாலும் அடுத்த 1.5 வருஷத்துல வேலை வைக்கும், ஆயில் அடிக்கும். அதனால புதுசு போட்டேன். 16000 ரூபாய் தான். 8000 ரூபாய் கூட போடுங்க, 16000 ரூபாய். வண்டி தீயா போகுதுங்க, காத்து மாதிரி போகுது. அந்த வண்டி கிட்டத்தட்ட நானே ஒரு 700 கிலோமீட்டர் ஓட்டினேன். தூத்துக்குடி விளாத்திக்குளம்லாம் அந்த வண்டியில தான் போயிட்டு வந்தோம். அட்டகாசமா இருந்துச்சு வண்டி, பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அதனால இந்த மாதிரி பண்றதுனா கண்டிப்பா கால் பண்ணுங்க, நல்ல பிரைஸ்க்கு பண்ணி தரேன். கூட நின்று நான் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே கூட இருப்பேன். நான் வந்து பசங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அதை வந்து அவங்களோடயே விட மாட்டேன். நான் நின்று என்னுடைய ஸ்பேர்ஸ் என்னவோ எல்லாமே சொல்லுவேன். அதே மாதிரி ஆயில் மாத்திரை முதற்கொண்டு ஒரு லைவா வீடியோ வரும். இந்த ஆயில் தான் ஊத்துறோம், இந்த எஃபெக்ட் தான் பண்றோம், சிந்தட்டிக் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் டால்க்குங்க. எதுவுமே மறைச்சு பண்றதா எனக்கு கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்திக்க தேவையே இல்லைங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு வழியில சம்பாரிச்சோம், ஒரு வழியில போயிருங்க. இன்னைக்கு இப்படி சம்பாரிச்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன கோட்டை கட்டியா உட்காந்துருக்காங்க. அதனால நம்ம அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு சர்வீஸ் லைஃப் லாங் சர்வீஸ் கொடுப்பீங்க. 50 காசு லாபம் கிடைச்சாலும் 50 காசு எனக்கு எப்படி கிடைக்கும், மாசம் கிடைக்கும். அதனால அந்த மாசம் கிடைக்காத மட்டும் சம்பாரிச்சா போதும் எனக்கு. அதனால அதுவும் பண்றோம். பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
வண்டி நீங்க எப்படி டஞ்சனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வண்டி நான் வண்டி போடுறேன் பாருங்க, அந்த வண்டி போடுறேன், இப்ப அந்த வண்டி இருக்கிறதையும் போடுறேன், அதையும் பாருங்க. என்ன டஞ்சனா இருந்தாலும் 100 சேஸே போயிருச்சுன்ட்ட வண்டி ஒரு 10 பிசாக்கு ஆகாது. ஆனா என்னுடைய லக்கி வண்டி 1,00,000 இருந்து 1,50,000 செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். வண்டி எனக்கு புதுசு மாதிரி கொடுத்துருவீங்களா அப்படின்னா, கண்ணை மூடிட்டு வண்டி கொடுங்க, புதுசு மாதிரி தரேங்க. 1,50,000 ஆகாதுங்க, 1,00,000க்குள்ளேயே பண்ணி தரேன். 1,50,000 ஆகவே ஆகும். எந்த வண்டிக்குமே 1,50,000 ஆகாது. அது எவ்வளவு பெரிய வேலை. இன்ஜினே போயிருந்தாலும் 1,30,30,000 பண்ணி தரேன். இன்ஜினே வேற இன்ஜின் மாத்தணும் பண்ணாலும் மாத்தி தரேன். அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. அந்த உடஞ்ச அந்த வீடியோல மென்ஷன் பண்றேன். இப்போ வரும், நான் பேசவே அந்த வீடியோ வரும், அதையும் பாருங்க. இப்ப நான் அதை ரீஸ்டோர் பண்ணிருக்கேன், அந்த இதையும் பாருங்க. இந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருக்கேன். அதனால ரீஸ்டோர் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்குக்கு தாராளமா எங்களுக்கு கால் பண்ணுங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். எனக்கு லாபம் இருக்கும், லாபம் இல்லாம எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு எதுல லாபம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றேன் இல்லைங்க. இப்போ ஒரு பொருள், இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், சீட் கவர்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன்னு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிருப்பேன். அந்த கம்பெனி எனக்கு 1,00,000 மேல ஒரு வியாபாரம் பண்ணனா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் மெக்கானிக்கல் ஃபீல்ட்லயும் எனக்கு நான் உங்களுக்கு 1,700 ஆயில் வாங்குறேன்னு வைங்களேன், எனக்கு அதுல பாத்தீங்கன்னா 5% கம்மியா கிடைக்கும். உங்களுக்கு நான் 1,700 பில் பண்றேன்னா எனக்கு ஒரு 5% கிடைக்கும். அது போக எனக்கு ஒரு 1.5% வந்து 1,00,000 மேல பில் போனா எனக்கு கொடுப்பாங்க. அதுல எனக்கு லாபம் இருக்கு. ஏன்னா அதனால 1,700 நான் வாங்கினேன்னா 1,700 நான் உங்களுக்கு பில் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு லாபம் இருக்கு. அதனால எனக்கு பெருசா லாபம் கோடிலாம் சம்பாதிக்கணும். எனக்கு 27 தான் ஆச்சு. எனக்கு இப்ப எல்லாம் சம்பாதிக்கணும் நீடே இல்லை. எனக்கு பேரு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் சம்பாரிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் ரீஸ்டோர் ஒர்க்கும். ரீஸ்டோர் ஒர்க் எப்படின்னா, நான் 10 வண்டி உள்ள கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? 10 வண்டி உள்ள கொடுத்தா எனக்கு ஒரு வண்டி டிஸ்கவுண்ட் ஆகும். டிஸ்கவுண்ட் மீன்ஸ் எதுலையாவது கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அந்த லாபம் போதும். இப்போ அவங்க என்ன எனக்கு 30,000 பில் பண்றாங்களோ அதே பில் தான் உங்களுக்கு நான் பண்ணுவேன். அதுல நான் போக்குவரத்து செலவு இருக்கும், அந்த நாள் நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு நான் ஒரு 1,000 2,000 போடுவேன். ஏன்னா என்னுடைய செலவு இருக்குல்லங்க. இப்போ நான் சும்மாவா செய்ய முடியும்? அந்த அந்த செலவுகளை மட்டும் மென்ஷன் பண்ணுவேனே தவிர மற்ற எல்லாமே ஓப்பன் டால்க் தான். இதான் நடந்திருக்கு, இதான் நடந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நம்ம வண்டி வேலை செஞ்சிருக்கோமோ அதுக்குள்ளான சார்ஜஸ் கேட்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு தேவை லேபர் காசு, அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். வேற எதுக்குள்ளயுமே நாங்க வரமாட்டோம். நீங்க நீங்க இருந்து செய்ய வேண்டிய வேலையை நாங்க இருந்து அந்த வேலையை செஞ்சு தரோம். அதுக்குண்டான காஸ்ட் தான் நீங்க தரீங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேசிட்டேன், கிட்டத்தட்ட 52 நிமிஷம் பேசியிருக்கேன். நான் வெறும் 20 நிமிஷம் தான் பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேர் கால் பண்றாங்க. நான் கால் பண்றது மீன்ஸ் முதல்ல எடுத்தோன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு அது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எங்கேயோ போறேங்க, எங்கேயோ போறேங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த வண்டி எடுக்கலாமாங்க சார், இந்த வண்டி நல்லா இருக்குங்களாங்க சார், இந்த வண்டியில பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க சார் இருக்கு, இந்த வண்டி உங்கள்கிட்ட ஏதாவது ரேட்டு கம்மியா கிடைக்குமாங்க சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. இப்போ இந்த 1.5 மாசமா இல்லைங்க, 1.5 மாசமா நான் வீடியோஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் ஹோல்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு டெலிவரி இருக்கு. எனக்கு இன்னும் 13 வண்டி டெலிவரி இருக்கு. டெலிவரி எல்லாம் முடிக்கணும். XUV 700க்கும் அந்த மாதிரி தான் இப்ப டெலிவரி இருக்கு. அதுவுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க. அதனால நான் இப்போ இந்த 1 மாசமா நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னே தெரியல. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் ரொம்ப கம்மி ஆகும். கம்மியாகும் போது நம்ம ஒரு லாபம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சொல்றேன், லாபங்கிறது நீங்க தான். நீங்க எனக்கு அதுல ஒரு லாபம் தருவீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு நான் என்ன லாபமா பண்ணனோ அந்த லாபம் எனக்கு கிடைக்குமே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. நீங்க உங்க மூலியமா எனக்கு ஒரு 10 கஸ்டமர் கிடைப்பாங்க. அதுதான் எனக்கு பெரிய விஷயமே. அதே மாதிரி வண்டியை பார்க்காம நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கஸ்டமர் கூட்டிட்டு போயிருந்தேன் இந்த வாரத்துலதான். டாடா நெக்ஸான் நம்ம இது ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக வந்த வண்டி. ஷோரூம் தகவல் எப்பவுமே எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா மேனேஜர் மூலியமா தான் வரும். மேனேஜர் எங்கள்கிட்ட பக்காவா டீட்டெயில் சொல்லிடுவாங்க. சார் நீங்க வந்து வண்டி பார்க்கணும் நீடட் இருக்காது, அந்த மாதிரி தான் நான் வண்டி தருவேன் அப்படின்னு சொல்றதுனால நாங்க அந்த வண்டியை பார்க்க மாட்டோம். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வண்டி வந்தது. வண்டி வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வண்டி 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அதே மாதிரி தயவு செய்து கிலோமீட்டர் செக் பண்ணுங்க, சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணுங்க. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூடிய வண்டி மட்டும் எடுங்க. அந்த கஸ்டமர் இங்கேருந்து நான் சேலம் கூட்டிட்டு போய் கஸ்டமர் கேட்ட ஒரே கேள்வி, சார் நீங்க வண்டி பார்க்கல. நான் சொல்லிட்டு கஸ்டமர்ட்ட நைட்டு, சார் வண்டி அன்னைக்கு நைட்டு தான் வந்தது. இன்னைக்கு நைட்டு கூப்பிட்றேன்னா இன்னைக்கு நைட்டு தான் வண்டி வந்திருக்கு. இன்ஸ்பெக்ஷனே பண்ணல அவங்க. வண்டி டாடா நெக்ஸான் எனக்கு ரிக்யூமெண்ட் இருக்கனால உடனே எங்களுக்கு கூப்பிட்டாங்க, சார் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வண்டி வந்துருக்கு. நான் உடனே கஸ்டமர் எனக்கு ரெடியா இருக்காங்க டாடா நெக்ஸானுக்கு. கஸ்டமர் சொல்றேன், சார் இப்போ புது வண்டியை விட இப்போ பழைய வண்டி ரேட்டு கம்மியா இருக்கு, அது டீசல் வந்திருக்கு, கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு, வாங்க பேசி பார்க்கலாம்,
முடிஞ்ச வரைக்கும் ரேட்டு ஃபில்டர் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்ரி என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் சார்னு கஸ்டமர்கிட்ட நான் சொல்கிறேன். கஸ்டமர் என் பேச்சு கேட்டு எனக்காக வர்றாரு. இவ்வளோ தூரம் வர்றோம். திருப்பூர்லேருந்து அவர் ஈரோட்லேருந்து கிளம்புறாரு, நான் திருப்பூர்லேருந்து கிளம்புறேன். எனக்கும் அலைச்சல். நான் வண்டி போய் பார்க்குறேன், ஆயில் அடிக்குது. நான் போனோடனே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஆயில் கேஜ் தான் எடுப்பேன் எப்பவுமே. ஏன்னா இன்ஜின் இதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஆயில் அடிக்குது. ஆயில் அடிச்சுன்னா எனக்கு மனசே இல்லை சார். 10,000 கிலோமீட்டர் ஓன வண்டிக்கு எப்படிங்க சார் ஆயில் அடிக்கணும்னு கிலோமீட்டர் காமிக்கிறாரு. கஸ்டமர் காமிக்கிறாரு. நான் போனோடனே வண்டியோட அவுட் லுக்கிங் தான் பார்த்துருந்தேன், கிலோமீட்டர் பார்க்கல. சார் 1 லட்சம் ஓடி இருக்குங்க சார் அப்படின்னாரு. அப்போ உடனே ஃபோன் பண்ணுறேன், சார் என்னங்க சார் 1 லட்சம் ஓடி இருக்கு 10,000 சார், சாரிங்க சார் நான் மாற்றி சொல்லிட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரிலாம் தப்புகள் நடந்திருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த தப்பு கஸ்டமர் ரொம்ப டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆனாரு. ஆனா என் மேல தப்பு சொல்லல. சார் நீங்க பாக்கலன்னு சொல்லிட்டீங்க, பார்த்து இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு ரொம்ப கைண்ட்லியா சொன்னாரு. அவருக்கு மறுபடியும் வென்யூ பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தான் இந்த 24 வென்யூ, இன்னொரு 24 வென்யூ பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு 24 வென்யூ முடிச்சிட்டோம். இன்னொரு 24 வென்யூ அவருக்கு தான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா முடிஞ்சிரும் பாருங்க. அவரே கூப்பிடுறேன்னு இருக்கிறாரு. அவர் ஹைட்டா இருக்கிறதுனால அவருக்கு ஹைட்டான கேட்டகரி கேட்கறாரு. நல்ல ரேட்டுங்க வென்யூ, நல்ல சூப்பரான ரேட்டு. 24 வெறும் 3400 கிலோமீட்டர். அது 6000 கிலோமீட்டர் ஒன்ன வண்டி கொடுத்தாச்சு. 3400 கிலோமீட்டர் ஒன்ன வண்டி. அதனால நல்ல இந்த மாதிரி தப்புகள் நடக்குது. என் சர்க்கிளே நடக்குது. நான் மேனேஜர்ட்டே சொல்றேன், சார் இனிமே நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேங்க சார், நீங்க சொல்லாதீங்க சார்ன்னு சொல்லிட்டே வந்துட்டேன். சங்கடப்பட்டே வந்துட்டேன். அப்ப என்ன பண்றதுங்க, அந்த ஒரு டேவே போச்சு. நம்ம இங்க இருந்தா இந்த வேலையை செஞ்சிருக்கலாமா? அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குமே நடக்கும். இதெல்லாம் லேக். இந்த லேகெல்லாம் நம்ம எதுக்குன்னா சரி செய்யறதுக்காக கடவுள் கொடுக்குறாரு. நம்ம இந்த மாதிரி தப்பு இனி நம்ம பண்ண மாட்டோம். அதனால பாத்துக்கலாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ தொடர்ந்து வரும். நாளையில இருந்து கண்டிப்பா, நாளையில இருந்துங்கிறது வியாழக்கிழமையில இருந்து கண்டிப்பா வீடியோஸ் வரும். செக் பண்ணுங்க. ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. புது வண்டிக்கு போகாதீங்க. பழைய வண்டியே நல்ல வண்டியா ரேட்டு கம்மியாகும். 23, 24 வண்டி கிலோமீட்டர் வைஸ் கம்மியா தாராளமா எடுக்கலாம். 50,000 60,000 கிலோமீட்டர் ஒன்ன பெட்ரோல் வண்டி எடுக்க வேணாம். வெறும் 10,000 20,000 இருக்கிற கிலோமீட்டர் வண்டியா எடுத்து தரேன். வெயிட் பண்ணுங்க. கஸ்டமர் எனக்குலாம் இப்போ வரைக்குமே வாண்டட் அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணல. ஆனா நான் சொல்லணுங்கிறக்காக, நான் வண்டி கொடுக்கணுங்கிறக்காக இன்னும் எத்தனையோ பேர் வெயிட் பண்றாங்க. 20 பேர் 25 பேர் பக்கம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்கார்பியோ லேட்டஸ்ட் நியூ ஃபேஸ் கேட்டவங்களாம் இன்னும் எடுக்காம தான் இருக்காங்க. நான் சொன்னாதான் எடுப்பேன்ட்டு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க, வெறும் 40,000 கிலோமீட்டர் ஒன்ன வண்டி வெறும் 7,70,000 தரேங்கன்னு வேணான்ட்டாரு. இப்ப மறுபடியும் கூப்பிட்டு கேட்கறாரு. எனக்கு அந்த மாதிரி வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வண்டி இல்லைங்க. அந்த மாதிரி சென்னை வண்டியே இல்லைங்க. சென்னை வண்டி 8.25 ரூபா கேட்கறாங்க. அந்த வேரியன்ட். நான் S3 வச்சிருக்கேன். கிலோமீட்டர் 130 ஒன்ன வண்டி 9 ரூபா தான் கேட்கறோம். இந்த மாதிரி தாங்க நான் சொல்ற வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல வண்டி மட்டும்தான் கொடுப்போம். எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களை நட்டப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் என்னுடைய வாழ்வாதாரம். நான் உங்களை ஹேட் பண்ணிட்டேன்னா உங்க மூலியமா 10 பேத்துக்கு என்னுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் போகும். இதே நான் குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க மூலியமா பண்ணேன்னா நீங்க 10 பேத்துக்கு சொல்லுவீங்க, அந்த பையன்கிட்ட போங்க, அந்த பையன் ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறான் அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு வேணும். அதே மாதிரி அவசரப்படாதீங்க. தயவு செய்து அவசரப்படாதீங்க. வண்டி புக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 5 நாள்ல வேணும், 6 நாள்ல வேணும், தயவு செய்து அவசரப்படாதீங்க. ஆர்சி ஸ்டேட்டஸ் கரெக்டா பண்ணி கொடுக்கணுங்க. இப்போ அந்த வண்டி லோன்ல இருக்குன்னா ஹெச்பி கேன்சல் பண்ணி 10 நாள்ல இருந்து 12 நாள் ஆகும் அந்த புக் வரக்கு. நம்ம இப்போ நேம் டிரான்ஸ்ஃபரோட ஹெச்பி கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் ஹெச்பி கேன்சலுக்கு 35 ஃபார்ம் இல்ல, ஒரு ஃபார்ம் தான் இருக்கு, 2 ஃபார்ம் வேணும், ஒரு ஃபார்ம் இல்ல, கஸ்டமர் ஒரு ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம 2 ஃபார்ம் கேட்டு வாங்கணும், ஆனா ஒரு ஃபார்ம் ஆர்டிஓல மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு வைங்க, என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர் வித்துட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த 35 ஃபார்முக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம். இருந்தாலும் அதுக்கு ஒரு 10 நாள் டிலே. அதனால தான் ஆர்சி ஸ்டேட்டஸ் எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி ப்ராப்பரா ஆர்சி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வண்டி வாங்குறோம்னா 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்படாதீங்க. உடனடி செட்டில்மெண்ட்னா ஆன் கேஷ் வைக்கலாம் தான். காலையில புக் பண்ணீங்கன்னா சாயங்காலம் வண்டி தந்துடுறேன். லோன்ல இருந்தா எனக்கு இந்த மாதிரி ஆர்சி ஸ்டேட்டஸ்லாம் நான் கரெக்டா கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் அங்கே கட்டணும், கஸ்டமர்கிட்ட எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன். பேங்க்ல தான் போய் பணம் கட்டுவேன். அவர் எங்கோ லோன் போட்டிருக்காரு, அந்த பேங்க்குக்கு டேரக்டா போய் பணம் கட்டுவேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க என்னை நம்பி பணம் கொடுத்துட்டு போயிருவீங்க. இப்போ ஒருத்தர் 24 லட்சம் பணம் போட்டாரு ஹெச்விக்கு, போட்டு வச்சிருக்கிறோம். என்கிட்ட தான் அந்த பணம் இருக்குங்க. இன்னும் நான் கம்பெனிக்கு கட்டல, பேங்க்குக்கு கட்டல. கஸ்டமர் ஆர்சி எனக்கு ஸ்டேட்டஸ் காமிச்சாதான் தருவேன்ட்டேன், பேங்க்குக்கு கட்டுவேன்ட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அதனால அவசரப்படாதீங்க. வண்டி சம்பந்தப்பட்ட எதுக்கா இருந்தாலும் கால் பண்ணுங்க, நல்லபடியா பண்ணித்தரேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். கண்டிப்பா நாளையில இருந்து வீடியோ வரும். யூஸ்டு வெஹிக்கிள் மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும். லேட்டஸ்ட்
19க்கு மேல இருக்கக்கூடிய யூஸ்டு வெஹிக்கிள் கண்டிப்பா ரேட்டு குறையும், எஃபினன்ஸா குறையும், நல்லாவே குறையும். நல்ல நல்ல கிலோமீட்டர்ல நல்ல நல்ல வண்டி எடுத்து தரேன். ரொம்ப நன்றி. சொன்ன கார் இதுதாங்க. கிட்டத்தட்ட ஸ்க்ரப்புக்கு போக வேண்டிய நிலைமையில் இருந்தது. நம்மளுடைய வண்டி தான். கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நின்ன வண்டி எப்படி ஆயிருக்கு பாருங்கள். வண்டியில் ஒரு வேலை இல்லைங்க, வண்டியே வேலை தாங்க. ஒரு நீடில் கூட இல்லை. அப்படி ஒரு டஞ்சனில் இருந்த காரை நம்ம எப்படி மாற்றிருக்கோங்கிறத பாருங்கள். இந்த வண்டி வரும்போதே டோக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த வண்டி ஓட்ட முடியல. கியர் சாஃப்ட்டு, கியரு எல்லாமே போச்சுங்க. கிளச்சு பிளேடு போயிடுச்சு. எல்லாமே இந்த வண்டியில் அவுட்டு. சஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே அவுட்டு. எல்லா இடத்துலையுமே பஞ்சஸ் இருந்தது. டென்ட்டு, பஞ்சஸ்ஸு, பெயிண்டிங்கு, பேனட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பெயிண்ட் உழிஞ்சு அப்படி ஒரு மாதிரி இருந்தது. இந்த வண்டி எனக்கு பார்க்கும்போது மனசே விட்டுட்டேன். ஆனால் இந்த வண்டியை நம்ம வேறு மாதிரி ரெடி பண்ணுங்கிறக்காகத்தான் ரெடியே பண்ணினேன். அந்த வீடியோ அடுத்து வருது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்டு மாற்றிருக்குங்க, கியர் சாஃப்ட்டு மாற்றிருக்கோம், 4 சஸ்பென்சருமே புதுசு, ஒயரிங் கிட்டு எல்லாமே புதுசுங்க. ஹாரன்லேருந்து எல்லாம் இந்த வண்டியில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹெட்லைட்டும் பேக்கில் இருக்க ரைட் சைடு டேஞ்சர் லைட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக வந்துடும். டயர் புதுசு. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. அப்படியே சூப்பராக ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1,26,000 பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சீட் கவரும் ப்ளஸ் இன்க்ளூடிங் வந்துடும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீ கவர் அப்படின்னா ஸ்மார்ட் கீ போட்டிருக்கோம். அதுவுமே எல்லாமே இன்க்ளூடிங்காக எல்லாம் சேர்ந்து 1,26,000 மொத்தம் A to Z. இந்த வண்டியில் என்னென்ன வேலை இருந்ததோ எல்லா வேலையும் செஞ்சு இன்ஜின் ரீஸ்டோர் பண்ணி, பாடி ஒர்க் ரீஸ்டோர் பண்ணி, ஃபுல் பெயிண்ட் இந்த வண்டியில் அப்படி எந்த வேலையுமே இல்லை. இப்போ வண்டி எடுத்திங்கன்னா அப்படி பிராண்ட் நியூ கார்னே சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷனில், ஸ்டாக் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரியே உங்கள் காரும் டஞ்சனாகி நிற்கிது, எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமே இல்லை, ரேட்டு கம்மியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். ரீஸ்டோரேஷன் பண்ணி ஓட்டுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த வண்டி. நான் 2017 எப்படி ஓட்டினனோ, எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃபீல் கொடுக்குதுங்க. அப்படியே இருக்குது. இன்ஜின் வைஸ் மாறவே இல்லை. 1,50,000 ஓடி இருக்குது. இன்ஜின் ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அருமையாக இருக்குங்க. இந்த வண்டியில் பாட்டம் டு பாட்டம் ஒரு சின்ன போல்டு கொண்டு புதுசாக போட்டிருக்கு. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புதுசு போடுற இடத்துல புதுசாக போடுவோம், செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் கன்வீனியண்ட்டாக உங்களுடைய செலவை என்னால் குறைக்க முடியுமோ எல்லாம் பண்ணித்தரேன். அட்டகாசமாக இருக்குது. சீட் கவர் எல்லாமே போட்டு வச்சிட்டேங்க. போடுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. சீட் கவர் போட்டு தான் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக சீட் கவர் போட்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இந்த வண்டியில் இன்க்ளூடிங் பண்ணியாச்சுங்க. ரிமோட் கீயும் போட்டாச்சுங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. டயர்னாலுமே புதுசுங்க. வண்டி எடுத்திங்கன்னா அப்படி புது வண்டி. 2006 எப்படி புது வண்டி வந்ததோ அதே கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற பொருளும் தரமாக இருக்கும், நம்ம செய்கிற வேலைகளும் எப்போவுமே தரமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய காரையும் ரீஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ரீஸ்டாக் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும், இல்லை எனக்கு கிளச்சு போயிடுச்சு அசம்பிள் மாற்றிடும், இல்லை எனக்கு ஏசியில் வேலை அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு எங்கேயாவது வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் என்னுடைய கேரேஜுக்கு கொண்டு வாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னால் என்ன முடியுமோ ஸ்பீடாக பண்ணி கொடுத்துடலாம். ஒரு தடவை எங்களுடைய சர்வீஸை செக் பண்ணி பாருங்கள். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி
பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.